சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை கூட வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாது. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் முதற்பேறான குமாரனை பெருமளவு அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தரின் ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நம்ம ஜெபம் செய்யும்படி தலையில தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாள்ல மீண்டும் வரிசையாக வேதத்தை குறித்து தியானிக்க வந்திருக்கிறோம். இதனால நீ எங்களோடு கூட பேசுங்க. ஆராதனைகள்ல எங்களோடு கூட இருந்தீங்க, பாடல்கள் எங்களோடு கூட இருந்தீங்க. அதே போல இந்த செய்தியில கூட நீர் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு அதே தேவனாயிருந்து நீர் பேசுங்க. மனுஷ ஞானங்கள் அற்றி போகட்டும். வெளிப்பாடுகளால எங்களை நிரப்புங்க. வெளிப்பாடுகள் ஒன்றே பாதாளத்தை மேற்கொள்ள சக்தி படைத்தது என்று பார்க்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா மரண பாகங்களை ஜெயிக்க அப்படி வெளிப்பாடு இந்த காலவேளை ஆசீர்ராஜா. அப்பா, வேதத்தை காணும்படி என்னுடைய கண்களை திறந்தருளுங்க என்று சொல்லப்பட்டது போல எங்களுடைய கண்களை கூட இந்த நாள்ல திறந்தருளுங்க. பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. சரி, நம்ம வேத பகுதிக்கே நிறைய நேரத்தை எடுத்துக்கொண்டுட்டோம். அது ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும். நம்ம ரெக்கார்ட் பண்ணி நல்லா இருந்திருக்கும். நான் ரெக்கார்ட் பண்ணல. சரி, இருக்கட்டும். நம்ம தேவன் அது நெக்ஸ்ட் பார்க்கலாம். நான் மத்தேயு சுவிசேஷத்தை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். மத்தேயு சுவிசேஷம் எப்படி வாசிக்கிறது சொல்லி நீங்க இது கேட்டுட்டு இந்த வாரம் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா நான் இதை வாசிச்சுட்டு தான் சொல்றேன். நான் வாசிச்சேன், மத்தேயு சுவிசேஷம் வாசிச்சுட்டு நான் உங்களுக்கு எடுக்கணும்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வேதத்தை குறிச்சு, பைபிளை குறிச்சு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் வேத பக்கத்தையும் நம்ம போய் பார்க்கலாம் உங்களுக்குன்னு சொல்லி தான் இந்த நாள்ல நான் எடுக்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இல்ல வராதவங்களுக்கும் அதை நீங்க ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். சரி, நீங்க பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் உங்களுக்கு தெரியும். புதிய ஏற்பாடு ஆரம்பமாவது மத்தேயு சுவிசேஷத்துல தான். வேதத்துல மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்கு. இப்போ பழைய ஏற்பாட்டுல 39 புத்தகங்களும், புதிய ஏற்பாட்டுல 27 புத்தகங்களும் இருக்குது இல்லைங்களா? அப்ப பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடை இணைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் புக்கா தேவன் பரிசுத்த ஆவியானவர் வைத்த புஸ்தகம் மத்தேயு புஸ்தகம் இல்லைங்களா? அப்போ மத்தேயு புஸ்தகத்துக்கும் மல்கியா புஸ்தகத்துக்கும் ஏறக்குறைய 400 வருஷங்கள் இடைவெளி இருக்கிறதா வேத அறிவாளர்கள், வேத அறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப மத்தேயு புஸ்தகம் ஏன், எதுக்காக எழுதப்படிச்சு, எப்படி எழுதப்படிச்சு, யாரால் எழுதப்படிச்சு, அது எப்படி நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரியும் போதுதான் அதுல இருந்து சத்தியங்களை விளங்கி கொள்ள முடியும். நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி 24 அதிகாரத்தை குறிச்சு நான் பிரீஃபா கொடுத்துட்டேன். திரும்ப 24 குறிச்சு நான் பேச மாட்டேன். வேற அதிகாரங்களை குறிச்சு நான் உங்களுக்கு பேசலாம் நினைக்கிறேன். கவனிங்க, மத்தேயு சுவிசேஷத்தை குறிச்சு நம்ம அதிகமா வாசிச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ அது இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையை குறிச்சு, வாழ்க்கை வரலாறு குறித்து சொல்றது இல்லைங்களா? புதிய ஏற்பாடு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். புதிய ஏற்பாடு கூட 3 பகுதிகளா சொல்லலாம் இல்லைங்களா? எத்தனை பகுதியா சொல்லலாம்? 3 பகுதிகளா சொல்லலாம். 1 சுவிசேஷம், 2 நிருபம், 3 வெளிப்படுத்தல் இல்லைங்களா? முழு வேதாகமத்தையும் 7 பகுதிகளா பிரிக்கலாம்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம், முன்பதாக பார்த்திருக்கிறோம். 1 நியாயப்பிரமாண சட்டம், ஆதி ஆகமத்திலிருந்து பிடிச்சி உபாகமம் வரைக்கும் நியாயப்பிரமாணத்தை குறிக்குது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலிருந்து குறிச்சு, சரி யோசுவா புஸ்தகத்துல குறிச்சு, இந்த சரியா 2 நாளாகம புஸ்தகம் எஸ்தர் வரைக்குமே எதை குறிச்சு பேசுன்னு சொன்னா வரலாற்றை குறிச்சு பேசுது. அப்புறம் யோபு புஸ்தகத்துல இருந்து உன்னத பாட்டு வரைக்கும் அது
பாடல்களை குறிச்சு பேசுது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல இருந்து குறிச்சு மல்கியா வரைக்குமே அது எதை குறிச்சு பேசுது? தீர்க்கதரிசன புஸ்தகங்கள். ஒன்று என்ன இருக்குது? சட்டமா இருக்குது. 2 வரலாறு, 3 பாடல்கள், 4 தீர்க்கதரிசனம். பழைய ஏற்பாடு முடிச்சு. புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்தீங்க சொன்னா சுவிசேஷம், காஸ்பல், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், 4 சுவிசேஷங்கள். அடுத்தது அப்போஸ்தல நடவடிக்கையில இருந்து தொடங்கி யூதா புஸ்தகம் வரைக்கும் எதை குறிச்சு பேசுது? நிருபங்களா இருக்குது இல்லைங்களா? அது அடுத்தது வெளிப்படுத்தும் விசேஷம் டைரக்டா இயேசு கிறிஸ்துவே யோவானுக்கு வெளிப்படுத்துது. வெளிப்பாடு புரிஞ்சுக்கலாம். அப்ப எத்தனை பகுதி இருக்கு? பைபிள் எத்தனை பகுதியா இருக்குது? 7 பகுதியா இருக்குது. புதிய ஏற்பாடு எத்தனை பகுதியா இருக்குது? 3 பகுதி. 3 போது தேவன் எப்பொழுதும் 3 பூர்ணப்படுகிறார் இல்லைங்களா? அப்ப தேவன் தன்னை கூட வெளிப்படுத்தின விதங்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவியா இருக்குது. கிருபையின் 3 படிநிலைகள் இருக்குது. நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகமா இருக்குது. புரிஞ்சுங்களா? அப்போ இப்படி இருக்கும்போது 3 பகுதிகளா இருக்குது. நல்லா கவனிச்சீங்க சொன்னா புதிய ஏற்பாடுன்றது நிருபங்கள் கிடையாது, சரி சுவிசேஷங்கள் கிடையாது. அது யாரோ இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாற சொல்றது. இயேசு பூமியில தேவன் மாம்சத்துல வந்தது, அவர் என்ன விதமான காரியங்களை செய்தார், எப்படி ரத்தத்தை சிந்தினார், எப்படி உயிரோடு எழுந்தார், எப்படி சபைக்கு தன் ஜீவனை கொடுப்பதா சொன்னார்ன்றத சொல்ற ஹிஸ்டாரிக்கல் தான் என்ன இருக்குது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் தான். அதுல தீர்க்கதரிசனம் உள்ளடங்கி இருக்குது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அதெல்லாம் திருஷ்டாந்தமா நமக்கு சபைக்கு திருஷ்டாந்தமா இருக்குது. ஆனா நிஜமாவே புதிய ஏற்பாடு எது அப்படின்னு சொன்னா பவுலுடைய நிருபங்களா இருக்குது. நிருபங்கள் தான் புதிய ஏற்பாடாகுது. ஏன்னு சொன்னா அது அப்போஸ்தல நடபடிகள்ல தான் புதிய ஏற்பாடு ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அது பரிசுத்த ஆவியின் நடபடிகளா இருக்குது இல்லைங்களா? அப்போஸ்தல நடபடிகள் சொல்றதை விட அது எப்படி சொல்லணும்னு தீர்க்கதரிசி சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவரின் நடபடிகள், பரிசுத்த ஆவியானவர் சபை எப்படி நடத்துறாருன்றது. அதனாலதான் பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர்ல என்ன சொல்றாரு, நீ இது என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கைன்னு சொன்னார். புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் போடப்பட்டது. புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் போடப்பட்டது இல்லைங்களா? அப்ப சபைக்குள்ள அவர் எப்படி இருக்கிறார், சபையானது எப்படி குரோவன் ஆகுது, எப்படி சபை மகிமைக்குள்ள பிரவேசிக்கும் போது உலகத்தின் முடிவு என்ன அப்படின்றதெல்லாம் புதிய உடன்படிக்கையில காணப்படுது. விளங்குச்சா உங்களுக்கு? அப்போ இதுக்கு பேசிக் என்னன்னு சொன்னா பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில இருக்கிற பிரீச் தான் சுவிசேஷம் சொல்லலாம். பிரீச் இருக்கா? பிரீச்னா என்னங்க? பிளவு. பழைய ஏற்பாடை புதிய ஏற்பாடு பிளவு. பழைய ஏற்பாடு, ஏற்பாடு என்னங்க அர்த்தம்? டெஸ்டமெண்ட், உடன்படிக்கைன்னு அர்த்தம். பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை ரத்தத்துல போடப்பட்டுச்சு, புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல போடப்பட்டுச்சு இல்லைங்களா? அதோடைய அவுட்கம்னா பரிசுத்த ஆவியா இருக்குது. பரிசுத்த ஆவியின் மூலமா வந்த நிருபங்களா இருக்குது, சபையா இருக்குது. அதோடைய அவுட்கம் தானே நிருபம். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப சரி, இப்படி இருக்கும்போது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷத்தின் மூலமா இயேசு இந்த பூமியில வாழ்ந்ததை இந்த 4 பேரின் மூலமா பரிசுத்த ஆவி பதிவு செய்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் மூலமா? 4 பேர். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 பேர்கள் மூலமா பதிவு செய்திருக்கிறார். நான் ஆல்ரெடி நிறைய டைம் எடுத்துதான் திரும்ப அந்த காரியத்தை சொல்றேன், உங்களுக்கு நினைப்பூட்டுதலா இருக்கும். கவனிங்க. மத்தேயு சுவிசேஷம் இந்த புதிய ஏற்பாட்டுல ஃபர்ஸ்ட் எழுதுந்தா ஹிஸ்டாரியன்ஸ் சொல்ற புஸ்தகம் மார்க்கு புஸ்தகம் தான். ஃபர்ஸ்ட் எழுதுனா சொல்ற புஸ்தகம். ஆனா மார்க்கு புஸ்தகம் 2வது வைக்கிறாரு. ஆனா மத்தேயு ஃபர்ஸ்டா வச்சிருக்கிறார். இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. பைபிள்ல ரீசன் இருக்கு. ரீசன் இல்லாம பைபிள்ல வந்து தேவன் பரிசுத்த ஆவியானவர் இந்த இரேனியஸ் மாதிரியான ஆட்கள் மூலமா தொகுக்கல. பைபிள் தொகுக்கப்பட்டுச்சு இல்லையா? இப்ப பைபிள் நமக்கு வாசிக்கிறது மாதிரி வசனங்கள் அதிகாரங்களா இருக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டுல தோல் சுருள்களா இருந்துச்சு, ஸ்க்ரால்ஸா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? தோல் சுருள்களா இருந்துச்சு. நமக்கு முழு 66 புத்தகங்கள் ஒன்னா இருக்குது. முன்னாடி அப்படி கிடையாது. ஏசாயா புத்தகம்னா தனி தோல் சுருளா இருக்கும். நியாயப்பிரமாண தோல் சுருள்கள் தனியா இருக்கும். தோல் சுருள்னா ஸ்க்ரால்ஸ். புரிஞ்சா உங்களுக்கு? அது மாதிரி எரேமியா புத்தகம் தனித்தனியா இருக்கும். இப்படி அதிகாரங்கள் இருக்காது, வெறும் கண்டென்ட் மட்டும் எஸ்ஏ மாதிரி லைவா இருக்கும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஆனா இது எப்படி மாச்சுன்னு சொன்னா புதிய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டை ஃபர்ஸ்ட் தொகுக்கணும். தொகுக்கிறதுனா என்ன அர்த்தம்? தொகுக்கிறதுனா பழைய ஏற்பாடை வெவ்வேறு நிருபங்களா வெவ்வேறு லெட்டர்ஸா அப்படி தனித்தனியா. இப்ப பாருங்க, இது ஒரு நிருபம் வச்சுக்கோங்களேன். இது பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமம், இது மாதிரி யாத்திரையாகமம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். யாத்திரையாகமம் இது மாதிரி தனித்தனியா அங்கங்க விழுந்துருச்சு, அங்கங்க இருந்துச்சு தனித்தனியா. அப்படி ஆதியாகமம் எங்க இருக்கும், யாத்திரையாகமம் எங்க இருக்கும், லேவியாகமம், உபாகமம், இது மாதிரி வெவ்வேறு புத்தகம் இருக்கு. அப்ப இதெல்லாம் சேர்த்து பழைய ஏற்பாடு தான் அப்படின்னு சொல்லி, இதுதான் பழைய ஏற்பாடுன்னு சொல்லி டிஃபைன் பண்ணணும் இல்லையா? எக்ஸ்பிளைன் பண்ணி இதான் 39 புத்தகம் தான் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? ஆனா நம்மளை தாண்டி ரோமன் கேத்தலிக்ஸ் வந்து இன்னும் 7 புக்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. நம்ம கிட்ட 66 இருக்கு, அவங்க கிட்ட எவ்வளவு இருக்குது? 73 புத்தகம் இருக்கு.
73 புஸ்தகம். பழைய ஏற்பாட்டுல 7 புஸ்தகங்களை அவங்க எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னும் காப்டிக் கிறிஸ்டியன்ஸோ சீரியன் கிறிஸ்டியன்ஸோ அவங்க வெவ்வேறு மாதிரி யூஸ் பண்றாங்க. இதே யூதர்கள் வெவ்வேறு மாதிரி பழைய ஏற்பாட்டை யூஸ் பண்றாங்க. இப்ப யூதர்களுடைய பழைய ஏற்பாட்டில் தான் நம்ம யூஸ் பண்ற பழைய ஏற்பாடு வந்துச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப யூதர்களுடைய பழைய ஏற்பாடு என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னா தனக்குன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தனக்குன்னு சொல்லுவாங்க. அத தனக்குல 3 பகுதியில இருக்குது. ஒண்ணு டோரா, இன்னொன்னு நபி, மூணாவது கெதுவி. 3 பகுதிகள் இருக்கு. நம்ம மொழியில சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. டோரா அப்படின்னு சொன்னா சட்ட புஸ்தகம்னு அர்த்தம். இன்னொன்னு நபி அப்படின்னு சொன்னா தீர்க்க தரிசன புத்தகங்கள். நபி அப்படின்னா தீர்க்க தரிசன புத்தகங்கள் அர்த்தம். கெதுவி அப்படின்னு சொன்னா லெட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இல்ல இது ஞான பாட்டுகள், லெட்டர்ஸ் அர்த்தம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? 3 பகுதிகள் யூதர்கள் யூஸ் பண்ற டோராவுல இருக்குது. டோராவுல என்ன சரி, தனக்குல என்ன இருக்குது? 3 பகுதிகள் இருக்குது. புரிஞ்சவங்களுக்கு? இது வரைக்கும் புரிஞ்சவங்களுக்கு? சரி, இதெல்லாம் எப்படி தொகுத்தாங்கன்னு சொன்னா வெவ்வேறு பகுதிகளா இருந்துச்சுன்னு சொன்னா இல்லையா, இதெல்லாம் ஒண்ணு சேர்த்தி ஒரு பைபிள் இந்த மாதிரி தனி பழைய ஏற்பாடா கொடுக்கணும் இல்லையா, பழைய ஏற்பாடா தனியா இப்படி பிரிச்சு இப்படி கொடுக்கணும் இல்லையா. அது எப்படி அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி 250 வருஷத்துக்கு முன்னாடி கவனிங்க, இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி 250 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிரேக்க ராஜா ஒருத்தன் என்ன பண்ணான்னு சொன்னா, கிரேக்கர்கள் அந்த காலத்துல உலகத்தையும் ஆட்சி செஞ்சாங்க. அவங்க உலகம் முழுசும் இருக்கிற எல்லா புஸ்தகங்களும் அவங்க மொழியில மொழிபெயர்த்தாங்க. அப்படி மொழிபெயர்க்கும் போது அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற பட்டணத்துல பெரிய லைப்ரரி இருந்துச்சு. அலெக்சாண்ட்ரியா பட்டணம் அலெக்சாண்ட்ரா அப்படின்றவரால பிடிச்சு, ராஜாவால பிடிச்சு அவர் பேரால கட்டப்பட்ட நகரம். அந்த இடத்துல யூதர்களுடைய இந்த புஸ்தகங்கள்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண வச்சார் அந்த ராஜா. அந்த ராஜா என்ன பண்ணாருன்னு சொன்னா 72 யூத அறிஞர்களை வச்சு இந்த எல்லா புஸ்தகத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணாரு கிரேக்ல. அவங்கதான் ஒட்டுமொத்தமா தொகுத்தாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? ஒட்டுமொத்தமா என்ன பண்ணாங்க? தொகுத்தாங்க. 72 பேரை வச்சு தொகுத்து ரெடி பண்ணப்பட்ட புஸ்தகம் தான் ஓல்ட் டெஸ்ட்மென்ட். அங்கதான் தொகுத்துனா அங்கங்கிறதுலாம் ஒண்ணு சேர்த்து இதுதான் வேணும், இதான் சாரி இது வேணும்னு சொல்லி தொகுக்கப்பட்டுச்சு பழைய ஏற்பாடு. புரிஞ்சுதா உங்களுக்கு? இது வரைக்கும் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை குறிச்சு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். நியூ டெஸ்ட்மெண்ட் அதே போல நியூ டெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி தனித்தனி லெட்டர்ஸா எழுதப்பட்டுச்சு. இப்போ ஒரு புஸ்தகமும் யாருக்கோ போக்கஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்கும் இல்லையா. மோசே இந்த புஸ்தகத்தை நியாயப்பிரமாண புஸ்தகம் எழுதி உங்க தலைமுறையா ஒரு ராஜா ஒரு பிரதி வச்சிருக்கணும், தேவாலயத்துல ஒரு பிரதி வைக்கணும். உபாமத்துல சொல்லப்பட்டிருக்குது. உங்களை ஆளுகிற ராஜாக்களோ தலைவர்களோ நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் ஒரு பிரதினா ஒரு காப்பி வைக்கணும், தேவாலயத்துல மெயின் காப்பி வைக்கணும். அப்ப தேவன் நியாயப்பிரமாணத்தை அவங்களுக்கு கொடுத்தாரு. அது மாதிரி நியாயப்பிரமாணத்தை யூதர்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க. அதை தாண்டி ஹிஸ்டாரிக்கலி ஈவெண்ட்ஸ ஜனங்கள் அங்க இருக்கிற தேவாலயத்தில் இருக்கிறவங்க வம்ச வரலாறு பட்டியலையோடு அந்த நாட்கள்ல நடந்த நடபடிகளையும் எழுதினாங்க. புரிஞ்சா? அதான் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ். புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் முடிச்சு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ மேஜரா எழுதுறதுக்கு பெர்ஷியன்ஸ் தான் எழுதினாங்க அதிகமா. பெர்ஷியா ராஜாவுடைய நான் காலத்துல நீங்க படிக்கிறீங்களா, தரியு என்ன பண்ணாரு, அன்னைக்கு ராத்திரியில தூக்கம் இல்லாம இருக்கும்போது, அர்த்த சாஸ்திர தூக்கம் இல்லாம இருக்கும்போது நடவடிக்கைகள் புஸ்தகத்தை வாசிக்கும் போதுதான் மொர்தகாய் செய்த அந்த நன்மை தெரிஞ்சு இல்லையா. அந்த மாதிரி அன்னைக்கு இருக்கிற ராஜாக்கள்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க ராஜ்யத்துல நடந்த நன்மையான விஷயங்கள்லாம் எழுதி வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அது மாதிரி ராஜாக்களோட வரலாறு காரியங்கள்லாம் வர ஆரம்பிச்சு. அதே போல ஞான பாட்டுகள் புஸ்தகங்கள், யோபு புஸ்தகம் மாதிரியான புஸ்தகங்கள் எல்லாமே ஆசாரியர்களாலையும் லேவியர்களாலையும் தேவாலயத்துக்கு பாடகர்களாலையும் எழுதப்பட்டுச்சு. அதே போல தீர்க்கதரிசிகள் மூலமா வந்தவை செய்திகள். அந்த காலத்துல ராஜாக்கள் காலத்துல ஒரு தீர்க்கதரிசி எழும்பி அந்த காலத்துல என்ன பாவம் இருக்குதோ அதுக்கு விரோதமாய் தேவனுடைய செய்தியை கொண்டு வந்தாங்க. அதையும் தேவன் எழுதி வைக்கும்படி சொன்னார். இதுதான் எழுதி வைக்கப்பட்ட முறை. இது தொகுச்சு. அதே போல புதிய ஏற்பாடு எப்படி எழுதப்பட்டுச்சுன்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டுல இப்போ புதிய ஏற்பாடு ஸ்டார்ட் ஆகுது. நான் சொன்ன இயேசு கிறிஸ்துவ குறிச்சு எழுதப்பட்டுச்சு, அவருடைய வாழ்க்கைய 4 புத்தகங்கள் எழுதப்பட்டுச்சுன்னு சொல்லி. மத்தேயும் யாருக்கும் எழுதப்பட்டிருக்கணும், யாருக்கும் எழுதப்பட்டிருக்கணும் இல்லைங்களா. இப்ப நான் எழுதுறேன்னு சொன்னா சும்மா லெட்டர் எழுத மாட்டேன், யாரோ ஒருத்தருக்கு என்னோட அந்த கருத்தை சொல்றதுக்கே எழுதுவேன் இல்லையா. அது மாதிரி மத்தேயும் யூதர்களுக்காக எழுதப்பட்டுச்சு. கவனிக்கிறீங்களா? யாருக்காக எழுதப்பட்டுச்சு? யூதர்களுக்காக எழுதப்பட்டுச்சு. எப்படி எழுதப்பட்டுச்சுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. மார்க்கு ரோமர்களுக்காக எழுதப்பட்டுச்சு. யாருக்காக எழுதப்பட்டுச்சு? ரோமர்கள். லூக்கா தேபலிஸ்காகவும் ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக எழுதப்பட்டுச்சு. அது படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். தேபலு அப்படின்ற ஒரு உயர் அதிகாரிக்காக லூக்காவால எழுதப்பட்டுச்சு. அது வெறும் வெளிப்படையா பார்க்கும்போது தெயோபெலுவுக்காக தான் எழுதப்பட்ட மாதிரி இருக்கு. ஆனா லிட்டரலா அது ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் எல்லாருமே புரிந்து கொள்ளும் வகையில இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு
பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஏன்னா அது உலக ரீதியான ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸோட அது லூக்கா இருக்கும். யோவான் வெறும் கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டது. புரிஞ்சவங்களுக்கு 4 இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு தான். ஆனா 4 வெவ்வேறு நபர்களால பரிசுத்த ஆவியானவர் இதை பதிவு செய்யறார். சரியா சொல்லணும்னு சொன்னா ஒரே நபராகி இயேசு கிறிஸ்துவ 4 வெவ்வேறு கோணங்கள்ல பாக்குற விதம் தான் இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். மத்தேயுல பாக்குற ஒரு சில நிகழ்வுகள் மார்க்குலயும் இருக்கும், மார்க்ல பாக்குற நிகழ்வுகள் லூக்காவில இருக்கும், லூக்காவில பாக்குற நிகழ்வுகள் யோவான்லயும் இருக்கும். இதுலயும் ஒரு சில நிகழ்வுகள் இதுல இல்லாமையும் இருக்குது. அப்படின்னா இது ஜீசஸ, இயேசு கிறிஸ்துவ 3 டைமென்ஷன்ல பாக்குறது மாதிரி இது. புரிஞ்சுக்கணும். புரிஞ்சா உங்களுக்கு? இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் லைட்டா மத்தேயுக்குள்ள வந்துடுறேன். அதுக்கு முன்பதாக மத்த நிருபங்கள் எப்படி எழுதப்பட்டுச்சுன்றதை சொல்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் யாரால் எழுதப்பட்டுச்சு? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கூட யாரால் எழுதப்பட்டுச்சுன்னா இதே லூக்காவால தேவலிவுக்கு இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிரோடு எழுந்து இப்ப என்னவா இருக்கிறார், சபை எப்படி லீட் பண்றார் அப்படின்னு சொல்லி லூக்காவால எழுதப்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்து தேவன் மாம்சத்துல வரும்போது அவர் மாம்சத்துல செய்த கிரியைகள், அவர் எந்த வம்ச வரலாறுல வந்தார், எப்படி வந்தாருன்றத எழுதிட்டு 2வது நிருபமா தேவலுக்காக இதே லூக்கா எழுதுறாரு. இயேசு கிறிஸ்து பரமேறின பின்னாடி என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்னா அவர் உயிரோட பரிசுத்த ஆவியா சபையை எப்படி லீட் பண்ணாருன்றது எழுதப்படுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். தயவு செஞ்சு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. சும்மா நான் அப்படி படிக்கிறதுனால வந்துடாது. இங்க தயவு செஞ்சு எங்கேயோ வேற யாருக்கும் நான் பேசவே கிடையாது. இவ்வளவு டீடைல்ஸ் வேற யாருக்கும் பேசல, உங்களுக்கு தான் பேசுறேன். வேதத்தை வாசிக்கும் போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க தயவு செஞ்சு இங்க மதிப்பு கொடுங்க. நீங்க நான் சொல்றதை நீங்க கேட்கும் போது மதிப்பு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். கவனிங்க. அப்போ மற்ற நிருபங்களை எடுத்துக்கணும்னா இங்க பேதுருவாலையும், யோவானாலையும், யாக்கோபாலையும், பவுலாலையும் எழுதப்பட்டுச்சு. நம்ம பாத்துருக்கோம். இவ்வளவு பேரால எழுதப்பட்டிருக்கா? நிருபங்களை எழுதின எத்தனை பேர் மொத்தம் நீங்க பாருங்க. யார் யார் எழுதியிருக்காங்க பாருங்க. யாக்கோபு எழுதியிருக்காரு, யூதா எழுதியிருக்காரு, பேதுரு எழுதியிருக்காரு இல்லையா? பவுல் எழுதியிருக்காரு. எத்தனை பேரு? கரெக்டுங்களா? அதுவும் 4 பேர் எழுதியிருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ பவுல் 14 நிருபத்தை எழுதியிருக்காரு இல்லைங்களா? யோவானு 4 நிருபத்தை எழுதியிருக்காரு. கரெக்டுங்களா? எத்தனை நிருபம்? சரி, 3 நிருபத்தை எழுதியிருக்காரு. 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், 3 நிருபத்தை எழுதியிருக்காரா இல்லையா? அதே போல யாக்கோபு ஒரு நிருபத்தை எழுதியிருக்காரு, யூதா ஒரு நிருபத்தை எழுதியிருக்காரா இல்லையா? பவுல் 4 நிருபம், பேதுரு 2 நிருபம், 12 4 16. அதே போல யோவான் 3 நிருபம், 14 17 2 19, யூதா 1 20, யாக்கோபு 21. இதான் நிருபங்கள். புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப இந்த நிருபங்களை இவங்க எல்லாமே யாருக்கு எழுதுறாங்கன்னா பவுல் வெவ்வேறு ஐரோப்பாவில இருந்த வெவ்வேறு ஏசியாவிலையும் ஐரோப்பியாவிலையும் இருந்து அணுகி இருக்கிற சபைகளுக்கு பரிசுத்த ஆவியானவரை ஏவி எழுந்தது. யாக்கோபு யூதர்களுக்கு எழுந்தது, யூதாவும் சபைக்கு எழுதுனது, யோவானும் சபைக்கு எழுதினார். இவங்க எல்லாம் அந்தந்த ஊர்ல அன்னைக்கு உலகம் முழுச சபைகள் இருந்துச்சு. அவங்களுக்கு எல்லாம் லெட்டர்ஸா எழுதி அனுப்புனாங்க அவங்க. புரிஞ்சா உங்களுக்கு? யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் யோவான் பத்மு தீவுல இருக்கும்போது இந்த 7 சபை, ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கு எழுதிட்டு இது ஒட்டுமொத்த 7 சபை காலம் கிறிஸ்து வருகிற வரைக்கும் இருக்கிற எல்லாத்துக்குமான வெளிப்பாட்டை இயேசு கிறிஸ்து என்னவா இருக்க போறாரு, உலகத்தின் முடிவு என்னவா இருக்க போகுது, ஆயரோட அரசாட்சி எப்படி இருக்க போகுது, நியாய தீர்ப்பு எப்படி இருக்க போகுதுன்றது எல்லா வெளிப்பாடும் யோவானுக்கு 7 சபைகளுக்கு எழுதும்படிக்கு கொடுக்கப்பட்டுச்சு. புரிஞ்சா உங்களுக்கு இது வரைக்கும்? இப்போ இப்படி நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதுல மத்தேயு மட்டும் நம்ம பார்க்க போறோம். டீடைல்ல ஃபாஸ்டா சொல்ல போறவங்களுக்கு கவனிங்கன்னா, மத்தேயு வெறும் யூதர்களுக்காக எழுதப்பட்டுச்சு. இப்படி யாருக்காக எழுதப்பட்டுச்சு? யூதருக்காக எழுதப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா நான் மத்ததுக்கு டிஃபைன் சொல்ல, மைய கருத்து மத்தேயு தான் இது எழுதுன. மத்தேயு இது எழுதுனது யாரு? மத்தேயு. இது மத்தேயு தான் எழுதினாருன்னு சொல்லி எங்கேயும் கிடையாது. இது நீங்க ஹிஸ்டாரிக்கலி பாத்தீங்க சொன்னா இயேசு கிறிஸ்து முன்னாடி 130ல ஒரு ஹிஸ்டாரியன் மத்தேயு எழுதின சாரி அப்போ இந்த மத்தேயுவை குறிச்சு இயேசு கிறிஸ்து வந்த பின்னாடி 100 வருஷத்துக்கு பின்பதாக இந்த மத்தேயு சுவிசேஷத்தை இன்னொருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அவர் எழுதும்போது எழுதியிருக்காரு இது மத்தேயு தான் எழுதுன்னு சொல்லி எழுதியிருக்காரு. அதுல இருந்து நமக்கு புரியுது இது மத்தேயு தான் எழுதினாருன்னு சொல்லி. புரிஞ்சுக்கலாம்? அப்ப மத்தேயு சுவிசேஷம் மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குதுன்னா 28 அதிகாரம் இருக்கு. 28 அதிகாரம்னா 28 அதிகாரம் இல்ல,
புதிய ஏற்பாட்டு கூட பழைய ஏற்பாட்டு மாதிரி தொகுக்கப்பட்டுச்சு. இந்த புதிய ஏற்பாட்டுல இருக்கும்போது இன்னும் நிறைய புஸ்தகங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் வேணும் வேணாம்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு 2வது சபையின் கால தூதன் இருக்கார் இல்லையா? யாரு 2வது சபையின் கால தூதன்? யாருங்க? இரேனியஸ் மூலமா இதுதான் பைபிள்ல தேவைன்னு சொல்லி தொகுத்து வச்சார். அவர் மூலமா தான் பரிசுத்த ஆவியானவர் இது பைபிள்ல இது தேவை. இதுக்கு இல்லாம நிறைய புஸ்தகங்கள் இருந்துச்சு. யூதாசுடைய புத்தகம், தாமஸுடைய புத்தகம், இது மாதிரி நிறைய லெட்டர்ஸ் இருந்ததா சொல்றாங்க. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சேர்க்கல. கொரிந்தியர்ல 4 புத்தகம் இருந்திருக்குது. கொரிந்தி புத்தகம் இருக்கு இல்லையா? 2 புத்தகம் தான் நம்ம கிட்ட இருக்கு. 4 புத்தகங்கள் இருந்திருக்கு. இது மாதிரி நிறைய புத்தகங்கள் இன்னும் நிருபங்கள்லாம் இருந்தாலுமே பரிசுத்த ஆவியானவர் இது போதும்னு சொல்லி, சபைக்கு இது போதும்னு சொல்லி தொகுத்து இரேனியஸால கொடுக்கப்பட்டுதான் இது. அப்ப தொகுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குங்க? அதிகாரங்களாவும் என்னவா இருக்காது, வசனமா இருந்திருக்காது. இந்த அதிகாரங்களாவும் வசனங்களாவும் தொகுத்தது ஏறக்குறைய பின்னாடிதான், 200-300 பின்பதாக தான். இயேசு கிறிஸ்து போய் 200 வருஷத்துக்கு பின்பதாக இது இந்த அதிகாரம் நம்ம படிக்கதான் அதிகாரமா படிக்கிறோம். அப்படி கிடையாது. அப்ப எப்படி படிச்சாங்க சொன்னா ஒரே ஃபுல் கண்டென்ட். நீங்க பாத்தீங்க சொன்னா NLT மாதிரி பைபிள்ஸ் வாட்ச் பாருங்க. NLT மாதிரி பைபிள்ஸ் எல்லாம் வாட்சிங்கன்னா, IN ஸ்டடி பைபிள்ஸ் எல்லாம் வாட்சிங்க சொன்னா அதிகாரம் மாதிரி அதிகாரத்துக்கு மேலே அந்த அதிகாரத்துக்குள்ள இருக்கிற நிகழ்வுகளுடைய தலைப்பு போட்டிருக்கும். வாட்சிருக்கீங்களா? அதுல போடப்பட்டிருக்கும் நிகழ்வுகளுடைய தலைப்பு. அப்போ ஒரு லெட்டர் பாத்தீங்கன்னு சொன்னா நிகழ்வுகளுடைய தலைப்பை தான் போடணும். ஸ்டாப் பண்ணு. சரி, இப்ப பார்க்கலாம். இன்னும் நேரம் இருக்கும்போது மத்தேயுவை பத்தி பார்க்கலாம். இப்ப கூடுமான வரைக்கும் பார்க்கலாம். என்னால முடியல. நான் நேரம் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் நேரம் மட்டும் பார்த்துட்டு நான் க்ளோஸ் பண்றேன். நீங்க முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். இந்த அதிகாரத்தை குறிச்சு, இந்த புத்தகத்தை குறிச்சு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்றேன். அதிகாரத்துடைய எக்ஸ்பிளனேஷன் இன்னைக்கு போகல, என்னால முடியல. இருக்கு, டீட்டெயில் இருக்கு, நான் அதுக்கப்புறம் போறேன். ஆமே, புரிஞ்சு உங்களுக்கு? சரி, இப்போ இயேசு கிறிஸ்துக்கு பின்பதாக தான் 200 வருஷம் முன்னாடி தான் பைபிள் வந்து என்ன ஆச்சு? தொகுக்கப்பட்டுச்சு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் தொகுக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து கிபி 250க்கு அப்புறம் தான் என்ன பண்ண சொன்னா ஜெரோம் அப்படின்றவரால இந்த பைபிள் தொகுக்கப்பட்டு, அதுக்கப்புறம் அப்போகலிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் கேத்தலிக்ஸ் என்ன பண்ணாங்க சொன்னா இந்த 7 புத்தகத்தை உள்ள சேர்க்கணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அப்படி இருக்கும்போது வல்கேட் அப்படின்றது வல்கேட் டிரான்ஸ்லேஷன் ஒண்ணு இருக்கு. வல்கேட் அப்படின்றவரால டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. டிரான்ஸ்லேட் பண்ணி லத்தீன்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட பைபிள். அப்ப அதுலதான் வந்து என்ன பண்ணாங்க சொன்னா நம்ம யூஸ் பண்ற 6 புத்தகங்கள் இல்லாம 7 புத்தகங்களை சேர்த்தனாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அது வந்து யூதர்களால கிமு 250ல தொகுக்கப்பட்டுச்சு இல்லையா? அதுல அந்த எதுவுமே கிடையாது. நீங்க இந்த யூதர்களுடைய புஸ்தகங்கள், சரி, ரோமன் கேத்தலிக் பைபிளை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சீராக்காகவும் அப்படின்னு இருக்கும். மக்கபேயர் 1 மக்கபேயர் 2 மக்கபேயர் அப்படின்னு இருக்கும். தொபியாஸ் ஆகமும் இருக்கும். தானியேல்ல ஒரு சில அதிகாரங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும். எஸ்தர்ல ஒரு சில அதிகாரங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும். சூசன்னாவுடைய சூசன்னா அப்படின்றவங்களை பத்தி ஒரு புக் இருக்கும். இந்த மாதிரி அதே போல பாராக்காகவும் பாருக்குன்னு ஒரு ஆகமும் இருக்கும். இதெல்லாம் அவங்க எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இன்ஸ்பயர்டு கிடையாது, பரிசுத்தாவியில் ஏவப்பட்டது இல்லை அப்படின்றதுனால நமக்கு பரிசுத்தாவி இது கொடுத்து எழுதியிருக்காரு. அப்ப அப்படி இருக்கும்போது இப்படிதான் பைபிள் வந்துச்சு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப அதுல மத்தேயு தான் என்ன ஸ்பெஷல்? மத்தேயு தான் பாக்குறோம் இல்லையா? அதனால என்ன சொல்றேன் உங்களுக்கு, மத்தேயுல மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குது? 28 அதிகாரம். எத்தனை வசனம் இருக்கு? 1071 வசனம் இருக்கு. எத்தனை வசனம் இருக்கு? நான் இதான் போட்டிருக்கேன் பாருங்க. சரி, ஓகே. மத்தேயு நற்செய்தி புத்தகத்தில் 28 அதிகாரம் இருக்குது. 1071 சரி 1071 வசனங்கள் இருக்கு. புரிஞ்சுங்களுக்கு? அப்போ இதுல பாத்தீங்க சொன்னா மொத்தம் 28 அதிகாரத்துல 1071 வசனம் இருக்கு. இந்த புஸ்தகம் அதிகமா குறிப்பிடுறது எதை குறிச்சுன்னு சொன்னா மெஸ்ஸியாவை குறிச்சு சொல்லப்படுது. எதை குறிச்சு சொல்லுது? மெஸ்ஸியாவை குறிச்சு சொல்லப்படுது. இந்த 4 புஸ்தகம் நமக்கு தெரியும். ஹிஸ்டாரிக்கலி நம்ம தியாலஜிக்கலி எவ்வளவு சொன்னாலும் இது ஆக்சுவலி இது எதை குறிச்சு சொல்றது சொன்னா இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தை சுத்தி இருக்கிற 4 ஜீவனங்களை பிரதிபலிக்கிறதா இருக்குது. மத்தேயு வந்து சிங்கத்தை பிரதிபலிக்கிறதா இருக்குது. மார்க் வந்து காளைய பிரதிபலிக்கிறதா இருக்குது. லூக்கா மனுஷ முகத்தை பிரதிபலிக்கிறதா இருக்குது. யோவான் கழுகுடைய ஆவியை பிரதிபலிக்கிறதா இருக்குது. அப்ப பரலோகத்துல சிங்காசனத்தை சுத்தி 4 ஜீவன் இருக்குதா? அது நடுவுல சிங்காசனம் இருக்குது. அது மாதிரி இந்த 4 புஸ்தகங்களும் 4 ஆவிகளை உள்ளடக்கியதா இருக்கும்.
மத்தேயுல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ சிங்கமா காண்பிக்கும், மார்க்கு இயேசு கிறிஸ்துவ காளையா காண்பிக்கும், அடிக்கப்படுகிற மிருகமா காண்பிக்கும். லூக்கா வந்து இயேசு கிறிஸ்துவ மனுஷ ரூபத்துல மனுஷ ஆவியில காண்பிக்கும். அதே யோவானு இயேசு கிறிஸ்துவ கழுகு ஆவியில ஒரு தீர்க்க தரிசன பார்வையில காண்பிக்கும் இல்லைங்களா. இது 4 சிங்காசனத்தை சூழ்ந்து இருக்குது. இந்த சிங்காசனம் தான் அப்போஸ்தலர் நடபடிகள். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப அப்படி இருக்கும்போது இந்த மத்தேயு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இயேசு கிறிஸ்துவ சிங்கமா, என்ன சிங்கமானா தாவீதின் குமாரனா காண்பிக்குது. யூதர்களுக்கு ஒரு ராஜாவை வரப்போறாருன்னு சொல்லி ஒரு ராஜாவுக்குரிய அந்த நிலையில காண்பிக்கும். 2வது மார்க் வந்து ஒரு அடிமையா சேவகனா காண்பிக்கும். 3வது ஒரு நார்மலா சரித்திரனா நாயகனா காண்பிக்கும். 4வது தேவனா காண்பிக்கும் யோவான். புரிஞ்சா உங்களுக்கு? இதுதான் விஷயம். அப்போ இது இப்படி இருக்கும்போது இதுல மைய கருத்து என்னன்னு சொன்னா இயேசுவாகிய ராஜா, இயேசுவாகிய மேசியாவாகிய ராஜா சிங்கம் அப்படின்றது இல்லைங்களா. மார்க்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சேவகன் அடிக்கப்படுற. அதனாலதான் நீங்க 4 இன்ட்ரோடக்ஷன் பாத்தீங்கன்னு சொன்னா அதுலயே உங்களுக்கு புரியும். மத்தேயுல இயேசுவை எங்கிருந்து அறிமுகப்படுத்தணும்னு சொன்னா ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமான இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறுன்னு இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவ இப்போ ஒரு நபரை பத்தி எழுதும்போது இன்ட்ரோடக்ஷன் எழுதணும், அறிமுகம் எழுதணுமா இல்லையா? அப்ப அந்த அறிமுகத்தை இயேசு கிறிஸ்துவ குறிச்சு எப்படி அறிமுகம் இருக்குதுன்னு சொன்னா மத்தேயு யாருக்காக எழுதப்படுது அப்படின்னா யூதர்களுக்காக எழுதப்பட்டுச்சு. யூதர்கள் யாரை எதிர்பார்த்தாங்கன்னு சொன்னா மெசியாவை எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரௌட் நேச்சர்ன்னு சொன்னா நாங்க தாவீதுடைய அபிரகாமுடைய வம்சம், அபிரகாம தேவன் ஆசீர்வதிச்சார், அபிரகாமுடைய சந்ததி மூலமா பூமியை ரட்சிக்க போதா தேவன் வாக்குரைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அதே போல அவங்க தாவீதுனா கூட ப்ரௌட்னஸ் தான் அவங்களுக்கு. ஏன்னா தாவீது தான் ராஜாவா இருக்கிறார், தாவீதின் வம்சத்துல தான் அந்த மெஸ்ஸியா வரப்போறார், தாவீதுடைய சந்ததியில வரப்போறார் அப்படின்றதுனால. அப்போ யூதர்களுக்காக எழுதப்பட்டுச்சு அப்படின்றதுனால நமக்கு தெரியுது யூதர்கள் அவங்களுடைய வம்சாவளி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? அபிரகாமில் தான் எல்லாம். ஏன்னா யூதர்கள் இங்க புறஜாதியிலிருந்து வெளியே எங்க காண்பிக்கப்படல, அபிரகாம் வந்ததுல தான் எபிரேயன். நான் சொன்னேன் அவங்களுக்கு 3 விஷயம் இருக்கு சொல்லி. எபிரேயனா காண்பிக்கிறது, 2வது இஸ்ரேல்னா காண்பிக்கிறது, 3வது யூதன். யூதர்களுடைய டிரான்சிஷன். இன்னைக்கு யூதர்களை எப்படி பாக்குறாங்க சொன்னா இஸ்ரேல் ஜனங்கள் சொல்ல மாட்டாங்க. யாரும் என்ன சொல்றாங்க? யூதர்கள். உலகம் என்ன சொல்லுது? ஒரு பொலிட்டிக்கல் டேர்ம் வந்து எபிரேயன் சொல்றது இல்ல, இஸ்ரேல் சொல்றது இல்ல, என்னன்னு சொல்லப்படுது? யூதன் சொல்லப்படுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அவங்கள சொல்ற டெர்மினாலஜி தான் யூதன். இதுக்கு முன்பதாக இஸ்ரேலர்னு சொல்லப்பட்டாங்க, அதுக்கு முன்பதாக எபிரேயன் சொல்லப்பட்டாங்க. எபிரேயன் சொன்னது எப்ப சொல்லப்பட்டாங்கன்னு சொன்னா முற்பிதாக்களின் காலத்துல அவங்க எபிரேயர்கள் சொல்லப்பட்டாங்க. அடிமைத்தன காலம் வரைக்கும். அடிமைத்தனத்துல வெளியே வரும்போது இஸ்ரேலர்னு சொல்லப்பட்டாங்க. அதே புதிய ஏற்பாடு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு வெளியே வரும்போது அங்கிருந்து இது வரைக்குமே யூதர்கள் சொல்லப்படுறாங்க. புரிஞ்சுதான் உங்களுக்கு? புரிஞ்சா இது வரைக்கும்? அப்போ யூதர்களுக்காக எழுதப்பட்டுச்சு. யூதர்கள் எப்ப எழுதப்பட்டுச்சு இது அப்படின்னு சொன்னா மத்தேயு இயேசு கிறிஸ்து போன பின்னதாக ஒரு 50 இருந்து கிபி 50 இருந்து 70க்குள்ள அப்ராக்சிமேட் டேட் எனக்கு தெரியல. சிலர் வந்து 60ன்றாங்க, 55ன்றாங்க. நான் எக்ஸாக்டா சொல்ல, ஒரு தோராயமா சொல்றேன், மோரார்லெஸ் சொல்றேன். அவர் 50 இருந்து 70க்குள்ள எழுதப்பட்டுச்சு. எங்க எழுதப்பட்டுச்சு சொன்னா சீரியாவுல இருக்கிற அந்தியோகியா பட்டணத்துல எழுதப்பட்டுச்சு. எங்க எழுதப்பட்டுச்சு? சீரியாவுல இருக்கிற அந்தியோகியால எழுதப்பட்டுச்சு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், பவுலுடைய 1ஆம் மிஷனரி பயணத்தை சொல்லியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து மரிச்சு சீஷர்கள் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. பெந்தகோஸ்தானால சபை ஸ்தாபிக்கப்பட்டாலும் ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் 12 வருஷம் கழிச்சு சபைக்கு உபத்திரம் வந்த பின்னாடி சபையுடைய தலைமைச் செயலகம் எங்க மாற்றுன்னு சொன்னா எருசலேம்ல இருந்து சீரியாவுல இருக்கிற அந்தியோகியாவுக்கு மாற்றப்பட்டுச்சு. ஏன்னா அங்கதான் முதல்ல சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் பேர் வழங்கப்பட்டுச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப அங்கதான் வந்து கிறிஸ்டியன் மெயின் இடமா மாறுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அங்க மத்தேயு எழுதுன்னு தான் சொல்றாங்க ஹிஸ்டாரிக்கலி. புரிஞ்சா உங்களுக்கு? அவர் என்ன மத்தேயு யாருக்கு போக்கஸ் பண்ணி எழுதுறாருன்னு சொன்னா யூதர்கள் இயேசுவை எப்படி பார்க்கணும், எப்படி பாக்குறாங்க, எப்படி எதிர்பார்க்கறாங்கன்றது இல்லைங்களா? அப்ப ஒருத்தர் ஒரு மாதிரி பாக்குறாங்களா இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு ஏத்திஸ்ட கூப்பிட்டு இயேசு யாருன்னு சொன்னா அவர் பதில் சொல்ற. ஏத்திஸ்ட்னா யாருன்னா கடவுள் இல்லைன்னு சொல்றவன். ஒரு இந்துவை கூப்பிட்டு இயேசு யாருன்னு சொன்னா அவன் ஒரு பார்வையில சொல்லுவான். ஒரு இஸ்லாமியனை கூப்பிட்டு இயேசு யாருன்னு சொன்னா அவன் ஒரு பார்வையில சொல்லுவான். ஒரு யூதனை பார்த்து கூப்பிட்டு ஒரு இயேசு கிறிஸ்துவ யாருன்னு கேட்டா அவன் ஒரு பார்வையில சொல்லுவான். ஒரு நார்மலா பேர் கிறிஸ்துவனை கூப்பிட்டு ஒரு டினாமினேஷனல் கிறிஸ்டியனை கூப்பிட்டு இயேசு கிறிஸ்து யாருன்னு சொன்னா ஒரு மாதிரி சொல்லுவான். மெசேஜ்ல இருக்கிற வெளிப்படுத்தப்பட்ட ஒரு நபரை கூப்பிட்டு இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டா ஒரு மாதிரி சொல்லுவான். அப்போ இயேசு கிறிஸ்து வெவ்வேறு விதங்களை அவங்க புரிந்து கொண்டிருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அவனோட புரிதல் எப்படி கொண்டு வராருன்னு சொன்னா மத்தேயு அவங்க புரிந்து கொண்ட நியாய பிரமாணத்திலிருந்து கிறிஸ்துவ என்னவா இருக்கிறாரு, எந்தெந்த காரியங்கள்லாம் அவர் நிறைவேற்றினார் அப்படின்ற சுட்டி காண்பிக்கிறதுக்காக சொல்லப்படுது.
மத்தேயு. புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் யூதர்கள் எதை எதிர்பார்த்தாங்க? ராஜாவை எதிர்பார்த்தாங்க, ராஜ்யத்தை எதிர்பார்த்தாங்க. எப்படி எதிர்பார்த்தாங்க? யூதர்களுக்கு தேவையானது ஒண்ணுதான், ரெண்டே ரெண்டு தான். இங்க பாவ மன்னிப்பு, ஞானஸ்தானம், நீங்க பரிசுத்த ஆவி, இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு தேவையானது ஒன்று, ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு ராஜ்யம், ராஜா. ராஜ்யம் அவ்வளவுதான் தவிர அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. இந்த ஞானஸ்தானங்க, பரிசுத்த ஆவி, வரத்தை பெற்றுக்கொள்ளணும், நான் மறுரூபம் மறுபிறப்பாடு, அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. இல்லைங்களா? அவங்க பாவ மன்னிப்புக்கு ஆர்டர் இருக்கு, அது போதும். இல்லைங்களா? ரெண்டாவது எங்களுக்கு தேவாலயம் இருக்குது. இல்லைங்களா? அடுத்தது எங்களுக்கு என்ன வேணும்? நாங்க ரோமர்களுக்கு கீழே அடிமைப்பட்டு கிடக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ காலத்துல எங்க இருந்தாங்க? அவங்க ராஜ்யத்தை எழுந்து ராஜாவை எழுந்தாங்க. அவங்க தாவீதை போல ஒரு ராஜா வேணும். அந்த ராஜாவின் மூலமாக ஒட்டுமொத்த யூதர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியிலிருந்து தேவன் பூமியை ஆளுகை செய்வார் அப்படின்றதும், தாவீதின் வம்சத்துல ராஜா வரப்போறாருன்றதும், அவர் மெஸ்ஸியாவா இருப்பார் அப்படின்றதான் அவங்க விரும்பினாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப அதனால அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பழைய ஏற்பாட்டுல இருக்கிற தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதலா இங்க அநேக காரியங்கள் சொல்லப்படுது. ஏறக்குறைய சொல்லணும்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டு மேற்கோள்களை அதிகமா பயன்படுத்துறது யாருன்னு சொன்னா பவுல். யாருங்க? பவுல். ஏறக்குறைய ரோமர் புஸ்தகத்துல 70-75 வசனங்கள் பக்கம் பயன்படுத்தியிருக்காரு. 70-75 வசனம் வரைக்கும் பயன்படுத்தியிருக்காரு. ஏன்னா பவுல் வந்து கிரேட் ஸ்காலர், மிகப்பெரிய பரிசேயர், நியாயப்பிரமாணம் முழுசா அவருக்கு தெரியும். கவனிச்சுக்கணும் நல்லா. அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டுல இருக்கிற வசனங்களை அதிகமா பயன்படுத்துவர் இந்த மத்தேயு தான். ஏறக்குறைய 130 வெவ்வேறு இடத்துல இருக்கிறது 60 வசனங்களை பயன்படுத்தி யூஸ் பண்றாரு இந்த புஸ்தகத்துல. அப்படின்னா இதை வாசிக்கிறவனுக்கு என்ன புரியணும்? ஃபர்ஸ்ட் கரெக்டா? அப்ப பழைய ஏற்பாடு யாருக்கு தெரியும்? யூதர்கள். அப்போ யூதர்களுக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து இதுவா இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவ பாக்குற பார்வை நீங்க சிங்கமா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல இருக்கிற தீர்க்க தரிசன வசனத்தை எடுத்து இப்படி காட்டுறாரு. அவர் தான் இது. அதனாலதான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையோட ஸ்டார்ட் ஆகுது. யோசேப்புக்கு ஏசாயாவுல சொல்லப்பட்ட 7:14 இருக்கிற வசனம் சொல்லப்படுது. இதோ கன்னிகை ஒருத்தி கர்ப்பவதியாகி குமாரன் பேர் அவருக்கு இமானு என்ற பேர் விடுவார்கள் சொல்லி தீர்க்க தரிசன பாகத்தோட ஸ்டார்ட் ஆகுது. அநேக தீர்க்க தரிசன பாகங்கள் தான் இதுல அதிகமா இந்த புத்தகத்துல இருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த பேசிக் புரிஞ்சா உங்களுக்கு? சரி, இந்த வம்சாவளி இயேசுவை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுதுன்னு சொன்னா, எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுது? அப்ரஹாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இதே மார்க் அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணாது. மார்க் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுது? படிச்சிருக்கீங்களா? எப்படி அறிமுகப்படுத்துது? மார்க் 1ஆம் அதிகாரத்துல வச்சீங்க சொன்னா, இயேசுவை அப்ரஹாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாது. அதே போல ஆதாம்ல இருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாது, தாவீது இன்ட்ரோடியூஸ் பண்ணாது. யோர்தான் நதியிலிருந்து இயேசு கிறிஸ்துவை காட்டும். மார்க் நீங்க 1ஆம் அதிகாரம் பாருங்க. மார்க் 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஒரு சின்னதா பாருங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. மார்க் 1 ஆரம்பம். இது யோர்தான் நதியில செய்தி ஆரம்பிக்குது. எது? மார்க். ஏன்னா யோர்தான் நதியில டைரக்டா ஆடு வந்து பாவத்துக்காக அடிக்கப்படுறது மாதிரி கழுவப்படணும். அவர் இதோ அதான் யோவானந்தன் சொல்ல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆனா மத்தேயு எப்படி சொல்லுது? அப்ரஹாமின் குமாரன், தாவீதின் குமாரன். தாவீதின் குமாரனாய் யோசேப்பே அப்படின்னும் போது ராஜவம்சத்துல நீ வந்திருக்கிற ராஜா. மார்க் எப்படி வருது? அவர் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ அதோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆட்டுக்குட்டியா டைரக்டா யோர்தானுக்கு சேவை செய்கிற ஒரு வேலைக்காரனா இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. இதே மார்க்குக்கு நீங்க போய் லூக்காக்கு போனீங்க அப்படி இருக்காது. இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு டைரக்டா ஆதாமு கிட்ட போயிடும். 2வது 3வது அதிகாரம் வாசிக்கிறீங்களா லூக்காவுல? ஏன்னா அது மனுஷ ஆவியோட சம்பந்தப்பட்டது. எல்லா மனுஷனும் புரிஞ்சு கொள்ள முடியும். முதல் மனுஷன் ஆதாம், அங்கிருந்து ஏறக்குறைய 75வது தலைமுறை இயேசு கிறிஸ்து வர போறாரு. லைனா வரும், டிசைனிங்ல வந்துடும். அப்படி இயேசு கிறிஸ்து அப்படியே டிசைனிங் நீங்க போனீங்கன்னா யார் போய் சேர்ந்துருவாரு? ஆதாமு போயிடுவாரு. which was son of God அப்படின்னு வரும் இல்லைங்களா? அப்போ இந்த லூக்கா வந்து ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம். நீங்க படிச்சு பாருங்களேன். அநேக இயேசு கிறிஸ்துவோட புத்தகங்களும் படங்களும் எதுல இருந்து வரும்னா லூக்கா சுவிசேஷத்துல இருந்து வரும். கருணாமூர்த்தியில இருந்து எல்லா படங்களும் நீங்க பாத்தீங்க சொன்னா எங்க இருந்து வருங்க? லூக்கா சுவிசேஷத்துல வரும். ஏன்னா லூக்கா சுவிசேஷத்துல தான் ஆர்டரா இயேசு கிறிஸ்துவ சொல்லப்படும். நீங்க 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல வாசிங்க சொன்னா இயேசு கிறிஸ்து காலத்துல சமகாலத்துல வாழ்ந்த ராஜாக்கள் ராஜ்யங்களை குறிச்சும் அந்த காலத்துல வாழ்ந்த உலக வல்லரசுகளை குறிச்சு பேசும். மத்தேயு சொல்லாது, மார்க் சொல்லாது. மார்க் எங்க காட்டுது? டைரக்டா யோர்தான்ல தான். ஏன்னா அங்க ஒரு சேவகனும் ஒரு ஆசாரியனும் ஒரு பலியும் காண்பிக்கப்படுது. அங்க ராஜா காண்பிக்கப்படுது. கரெக்டுங்களா உங்களுக்கு? இங்க நார்மலா ஒரு மனிதன் காண்பிக்கப்படுது, அங்க தேவனும் தீர்க்கதரிசியும் காண்பிக்கப்படுது யோவான்ல. சரி, இப்ப முடிஞ்சிச்சு. லூக்கால சொல்லிட்டேன் இல்லையா? யோவானுக்கு போனா யோவானை எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுது? எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுது?
ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஒரு இடத்துல, யோர்தான் நதியில அடிக்கப்படுகிற ஆடா ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல ஆதாமு கிட்ட இருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுது, இன்னொரு இடத்துல இது எல்லாமே இவர் மனுஷனா மாறதுக்கு முன்னாடி, மனுஷனே உண்டாவதுக்கு முன்னாடி, சிருஷ்டி பண்றது உண்டாவதுக்கு முன்னாடி இவர் என்னவா இருந்தார்? ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்து, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாச்சு, அந்த வார்த்தை தான் மாம்சமாச்சு, அவர் தான் இவர்ன்றத. இதுதான் வந்து ஒரு தீர்க்க தரிசன பார்வை, ஒரு கிறிஸ்துவனு கூறியது யோவான். அதான் கழுகுடைய ஆவி. கழுகுதான் லாங் சைட் அதுக்கு இருக்கும், தூரத்துல இருந்து பார்க்கும், அங்கிருந்து பாக்குறது. இயேசு கிறிஸ்துவ இங்க யார் யாருக்கு எழுதுறாங்க புரிஞ்சு. அதனாலதான் யோவான்லதான் திருத்துவக்காரங்க அதிகமா எடுத்து திருத்துவ வசனம்ல கேட்பாங்க நம்ம கிட்ட. எதுல கேட்பாங்க? யோவான்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். மத்த சுவிசேஷங்களை காட்டில அதிகமா எனக்கு பிடிக்கிறது யோவான் தான். ஏன்னா யோவான் தான் என்னுடைய பாகம். அதிகமா வெளிப்பாடு இருக்கும் அது உள்ள, அதிகமா வெளிப்பாடும் சத்தியங்கள் இருக்கும். அதிகமா இயேசு கிறிஸ்து பேசின மறைவான ரகசியம் 14 to 17 இதுதான் மறைவான சபைக்கு பேசின ரகசியம். அதான் இருக்கும் யோவானை குறிச்சு நம்ம பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு இருக்கும். சரி, மத்தேயு இதுதான் காரியம். மத்தேயு எழுதப்பட்டுச்சு. மத்தேயுல பாத்தீங்கன்னு சொன்னா யூத கலாச்சாரத்தை குறிச்சு சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணப்படல. சரி, அதுக்குள்ள முன்னாடி முக்கியமான விஷயத்த ஃபாஸ்டா சொல்றேன். கிபி 60 எழுதப்பட்டுச்சு. கிபி 60 எழுதப்படும் போது யூதர்களுக்காக அன்னைக்கு கிறிஸ்துவர்களா மாறுற யூதர்களுக்காக எழுதப்பட்டுச்சு. ஒரு சில கிறிஸ்துவர்களா மாறுற யூதர்கள் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களோட ஆஸ்பெக்ட்ல ஒரு யூதன் ஒரு இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்கணுன்ற பார்வையில இருந்து எழுதப்பட்டுச்சு. யூதனுக்கு தெரியும், மேசியாவை குறிச்சு எல்லா தீர்க்கதரிசனம் தெரியும். அப்ப அதெல்லாம் இவருக்குள்ள நிறைவேறுது அப்படின்றத யார் சொன்னது? மத்தேயு சொன்னார். சரி, இந்த மத்தேயு யாரு அப்படின்னா கப்பர்நூமுக்கு இருந்தாரு. அங்க ஒரு டாக்ஸ் கலெக்டர் இல்லைங்களா, வரி வசூலிக்கிறவர், வரி ஆபீஸ் இருக்கும். அதுல வரி வசூலிக்கிறவரா இந்த மத்தேயு இருக்கிறாரு. மத்த எல்லாரும் பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து சீஷர்கள் எல்லாருமே இருக்கிறாங்களே, எல்லாரும் வந்தாங்க. மீன் பிடிக்கிறவங்களா இருந்தாங்க இல்லைங்களா, மீன் பிடிக்கிறவங்களா இருந்தாங்க இல்லைங்களா. அதே போல இதுல ரொம்ப படிச்ச ஜனங்கள் ஒரே ஒருத்தன் தான் படிச்சோம். யாருங்க இல்லங்க, இயேசு சீஷர்களை படிச்ச ஆளு தெரியுமா உங்களுக்கு? யூதாஸ் காரியத்தை தான் படிச்சவன், வெல் நாலேஜ் பர்சன். மத்த எல்லாமே கலிலேயாவை சேர்ந்தவங்க, இவன் மட்டும் யூதேயாவை சேர்ந்தவன். யாரு? இயேசு கிறிஸ்து காலத்துல எப்படி பிரிக்கப்பட்டிருந்துச்சு தேசம், நான் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் காட்டியிருக்கேன். நான் ஆல்ரெடி திரும்ப காட்டுற மாதிரி. இயேசு கிறிஸ்து காலத்துல இருக்கிற இது யூதேயா பகுதி, இதுதான் 12 கோத்திரம் பகுதி. இது கலிலேயா, இது சமாரியா, இது யூதேயா. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த யூதேயால தான் ஒரே ஒரு நபர் வரா, அவர் தான் யூதாஸ் ஸ்காரியோத் அப்படின்ற அந்த ஊர்ல வந்தால யூதாஸ் ஸ்காரியோத் இருக்கு. இன்னொரு யூதா அப்படின்ற ஒரு இயேசுடைய சிஷ்யன் இருக்கு. அதனால அது பிரிச்சு காட்டுறதுதான் இவரு ஸ்காரியோத்தி தான். இன்னொருத்தர் கானானியன் ஆகிய யூதா, சீமோன் பேர் யூதான்லாம் வரும், நீங்க படிச்சுக்கலாம் உங்களுக்கு. அப்ப இங்க இருக்கும்போது இந்த 11 பேரும் இங்கிருந்து வந்தாங்க. ஈவன் 12 பேர் இயேசு கிறிஸ்து கொண்டு இங்கதான் வந்தாரு. இங்க ஒருத்தர் இங்க யூதாஸ் காரியத்தை இங்கிருந்து வந்தான். இது சமாரியா யாருன்னு நமக்கு தெரியும். இந்த கலிலேயா இருக்கிறவங்க ஸ்லம் கீழ்த்தட்டு ஜனங்களா இருந்தாங்க. அவங்களும் யூதர்கள் தான், கீழ்த்தட்டு ஜனங்கள். இவங்க யூதேயால இருந்தவங்க அங்க உயர்தர ஜனங்கள், சமுதாயத்துல உயர்தர வரிசையில இருக்கிற படிச்சவங்க, அறிவாளிகள். அங்க தேவாலயம் இருந்துச்சு, அது எல்லாம் எருசலேம் இருக்கு பாருங்க இருந்துச்சு. அதனால அப்பேற்பட்ட ஜனங்களை வந்தாங்க. இந்த சமாரியான்றது யூதர்களும் புறஜாதியாரும் மிக்ஸ் ஆன ஜனங்கள். இவங்களும் சேர்த்த மாட்டாங்க, இவங்களும் சேர்த்த மாட்டாங்க. ஒருவேளை அவங்க யூதேயாவுல சமாரியாவுக்கு போகணும், யூதேயாவுல கலிலேயாவுக்கு போகணும், கலிலேயா வந்து யூதேயாவுக்கு வரணும்னு சொன்னா இப்படி சுத்தி தான் வருவாங்க. புரிஞ்சு? அதெல்லாம் மேப் போட்டிருக்கேன் பாருங்க, சுத்தி தான் வரணும், இப்படி வரமாட்டாங்க இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து யோவான் 4 அதிகாரத்துல கிராஸ் பண்ணி போறார். நான் இந்த சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன், வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஈஸியா. சரி, இதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு சொன்ன புரிஞ்சுங்களா? உங்களுக்கு இதுதான் விஷயம், இதுதான் அதே மேப் தான் இப்படி இருக்கு மாற்றி. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இந்த 12 பேர்ல இயேசு கிறிஸ்து ஒரு நாள் என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த மத்தேயுவை கூப்பிடுறாரு, வரி வசூல் செய்யற இடத்துல கூப்பிடுறாரு. இந்த இயேசுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சுன்னு சொன்னா, இயேசுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட இடங்கள் இருக்கு, நபர்கள் இருக்காங்க, கலாச்சார பின்னணி இருக்கு. கரெக்டா? நான் சொல்ற புரியுதா? இடங்கள் என்னென்ன இடம் சொன்னேன் உங்களுக்கு? கலிலேயா, சமாரியா, யூதேயா, அதாவது புறஜாதியார் கலிலேயா சொல்லப்படுறதால டெக்காபோலின்னு சொன்னாங்க. 10 ஊர்கள் அந்த சைடுல இருந்துச்சு. நான் தான் இங்க காட்டினேன் பாருங்க, இங்க பாருங்க, டெக்காபோலிஸ் இருக்கா. இது என்னங்க இந்த கோடு என்னன்னு சொன்னா யோர்தான் நதி, இது கலிலேயா கடல், இது சவக்கடல், இங்கதான் எருசலேம் இருந்துச்சு. இது இந்த பக்கம் புறஜாதியார் தேசம், இது புறஜாதிகள் தேசம். இங்கதான் கெனசரேத்து கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னங்க கலிலேயா கடல் இல்லைங்களா. இதுதான் பைபிள்ல கிண்ணரத் கடல்னு கூட சொல்லப்படுது. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கிண்ணரத் கடல். ஏன்னா அந்த வானத்துல பார்க்கும்போது கிண்ணற மாதிரி இருந்துச்சான் இல்லைங்களா.
இது இந்த மாதிரியான பெயர்கள் சொல்லப்படுது. அப்ப அப்படி இருக்கும்போது இது நம்ம பைபிள்ல படிக்கும்போது இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ண இடங்களை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இதை படிக்கணும். யூதேயால ஊழியம் செஞ்சார், சமாரியால ஊழியம் செஞ்சார், கலிலேய ஊழியம் செஞ்சார், புறஜாதியார் தேசத்துல இந்த இடம் இதுதான் டெக்காபோலி. டெக்கானா 10ன்னு அர்த்தம். 10 ஊர்கள் அங்க இருந்துச்சு, புறஜாதி ஊர்கள் இருந்துச்சு. இப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து போறாருல, கதிரேனருடைய நாட்டுக்கு போறாரா? எப்படி போறாரு? கடல் மேல இருந்து கிராஸ் பண்ணி போறாரு. இயேசு கிறிஸ்துடைய ஊர் என்னங்க? கப்பர்னூம். இங்கதான் இருந்துச்சு. இங்க இருந்து ஏறி இங்க போறாரு. இங்கதான் என்ன இருக்குதுன்னு சொன்னா இங்க கதிரேனருடைய நாடு. அங்கதான் என்னங்க இது பசுத்தாவி பிடிச்ச 2 நபர்கள் ஒரு டைம், ஒரு நபர் ஒரு டைம் ஓட்டுறாரா இல்லையா? அங்க இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல. இப்போ இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச இடம் இது ஃபர்ஸ்ட். அப்போ உங்களுக்கு என்ன சொன்னான்னு சொன்னா ஜியோகிராபிய டிஃபைன் பண்ணிட்டேன் இடம் இல்லைங்களா? இப்போ அதுக்கப்புறம் அடுத்தது கலாச்சார பின்னணி. யூதர்கள் நமக்கு யாருன்னு தெரியும். யூதர்கள் ஏகோவா தேவனை ஆராதிக்கிறவங்க. புரிஞ்சா உங்களுக்கு? காலம் இயேசு கிறிஸ்து இது இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்பதாக இருந்தது காலம். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டுச்சு. இது வரைக்கும் புரிஞ்சா உங்களுக்கு? சரி, அடுத்தது நான் சின்ன சின்ன டீடைல்ஸ் மட்டும் சொல்லிட்டு உள்ள வந்துடுறேன். பாஸ்டா புரிஞ்சுங்க. இப்போ வம்ச வரலாறு, அந்த அப்ரகாமுடைய வம்ச வரலாறு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா அப்ரகாம் டு தாவீது 14 தலைமுறை, தாவீதுல இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போறதுல வரைக்கும் 14 தலைமுறை, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனதுல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறை. தலைமுறை என்னன்னாங்க? சந்ததி. புரிஞ்சா உங்களுக்கு? மத்தேயு எடுத்து நீங்க வாசிக்க சொன்னா அதனாலதான் நிறைய பேர் நீங்க வாசிக்கிறதுக்கு பயப்படுறீங்க. வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறீங்க? அப்ரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு பெற்றான், இவனை பெற்றான். ஏதோ லக்சர்ல படிச்ச மாதிரி இருக்கும். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு நான் இப்ப சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனாலதான் உங்களுக்கு இது எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுறேன். இப்போ வம்ச வரலாறு மத்தேயு எப்படி காட்டுறாருன்னா 14 3 பெரிய ஈவென்ட்ஸை பிரிச்சு காட்டுறாரு. ஏன்னா யூதர்களுடைய பேசிக் அவங்களோட வேற யாரு? அப்ரகாம். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது அவங்களுக்கு மிகப்பெரிய ராஜாவா இருக்கிறது யாரு? தாவீது. தாவீதுல இருந்து பெரிய ஈவெண்ட் எங்க நடந்துச்சு சொன்னா யூதர்கள், அதாவது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் 12 கோத்திரம், 10 பிளஸ் 2 கோத்திரம், 12 கோத்திரமும் சிறைகளா போறது. அப்ப சிறையிருப்புல இருந்து பிடிச்சி திரும்பவும் இயேசு கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறை. 14 தலைமுறை இருக்கு. எவ்வளவு தலைமுறை? 14 எவ்வளவு ஆச்சு? 42 தலைமுறைகள் இங்கு காண்பிக்கப்படுது. அப்ப எதுக்குன்னா ஒரு யூதனுக்கு தெரியுது, ஓஹோ இயேசு கிறிஸ்து இந்த வழிதான் வந்தாரா, இயேசு கிறிஸ்து அவர் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதாலான்னு சொல்லி ஒரு யூதன் படிக்க முடியும். அதனாலதான். சரி, அடுத்தது பாருங்க, தாவீதின் குமாரனாக வெளிப்படுத்துவது நோக்கம் மட்டும் சொல்றேன். தாவீதின் குமாரனாக வெளிப்படுத்துவது. அடுத்தது இதில் யூத பின்னணி மற்றும் கலாச்சாரம் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டுள்ளது. இந்த மத்தேயுல யூத கலாச்சாரம் எழுதப்பட்டிருக்கு. யூத கலாச்சாரம் எழுதப்படும் போது எந்த இடத்துல யூத கலாச்சாரம் இங்க டிஃபைன் பண்ணப்படல, எக்ஸ்பிளைன் பண்ணப்படல. புரிஞ்சுக்கணும். டைரக்டா எழுதப்பட்டிருக்கு. லூக்காவிலையும் மார்க்லயும் எழுதப்படும் போது யூதர்களை பத்தி பேசும்போது யூதர்கள் வெளியே போயிட்டு வரும்போது அவங்க கை கழுவாம சாப்பிட மாட்டாங்க, கை கழுவிதான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. ஆனா மத்தேயுல அப்படி எழுதப்படல. ஏன்னா மத்த புத்தகங்கள் எழுதுறது யூதர்களுக்காக எழுதப்படல. மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களை பத்தி படிக்கிறாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து சீஷர்கள் ஓய்வு நாள்ல வரும்போது கதிர்களை கொய்து தின்னாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால அவங்களுக்கும் சீஷர்களுக்கும் பரிசேருக்கும் வாக்குவாதம் ஆச்சுன்னு போது அங்க ஒரு டெபினிஷன் தேவைப்படுது புரஜாதிக்கு. ஏன்ப்பா ஒரு கதிரை கொய்து தின்ன தவறா அப்படின்னு சொல்லி புரஜாதி அவன் படிக்கிறவன் கேட்பான் இல்லைங்களா? அதனால லூக்காவும் இவரும் மார்க்கும் இந்த டெபினிஷன் எழுதியிருக்காங்க. ஆனா மத்தேயு எழுத தேவையில்லை. மத்தேயு படிக்கிறது யாரு? மத்தேயு புத்தகத்தை படிக்கிறது யாரு? யூதனுக்கு தெரியும் கதிரை கொய்துக்குறது தவறு, அப்போ கை கொள்ளாம சாப்பிடுறது தவறு, ஓய்னால ஒரு தப்பு செய்யறது தவறுன்னு சொல்லி தெரியும். அதனால இந்த மாதிரி நிறைய யூத கலாச்சார பின்னணிய மத்தேயு எழுதல. ஏன்னா ஆல்ரெடி யூதர்கள் படிக்கிற யூதர்களுக்கு அது தெரியும். அதனாலதான் சொன்னேன், இதில் யூத பின்னணி கலாச்சாரம் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டுள்ளது. அதனாலதான் இதுல அதிகமா தீர்க்க தரிசன மேற்கோள்கள் காட்டப்பட்டிருக்கும் இங்க அங்க. ஏன்னா ஒரு யூதன் எப்பொழுதுமே தீர்க்க தரிசனத்து மேல அஸ்திவாரமிடப்பட்டிருக்கிறான். ஒரு தீர்க்க தரிசிகளை தான் அவன் நம்புவான், பிரத்யேகமா மோசையா தான் நம்புவான். அதனால அந்த தீர்க்க தரிசனங்களை எடுத்து காட்டி பாருங்க இயேசு கிறிஸ்து எல்லாம் நிறைவேற்றினார் காட்டிட்டே இருக்கிறது யூதனை நம்ப வைக்கிறது. புரிஞ்சு உங்களுக்கு? அப்ப இயேசுவே எதிர்பார்க்கப்பட்ட மெசியா என பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், நியாயப்பிரமாணம் ஆகியவற்றை சார்ந்து சொல்றது. நியாயப்பிரமாணத்தை வச்சு
நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதல். நீங்க பாருங்க உபாகமத்துல 27 இதெல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா இயேசு கிறிஸ்து பத்தி பேசுது. இயேசு கிறிஸ்து தான் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை ஒரு சகோதர மத்தியிலிருந்து எழும்ப பண்ணுவேன், அவர் இவர் தான் மோசையை போல ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி யூதனுக்கு நம்ப வைக்கிறது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப அடுத்தது தாவீதின் குமாரனாக வெளிப்படுத்துவது, அப்புறம் பரலோக ராஜ்யம் பற்றி அதிகமா குறிப்பிடுவது. பாத்தீங்க சொன்னா தேவனுடைய ராஜ்யம் சொல்லி பேரு அதிகமா இருக்காது மத்தேயுல. ஏன்னா யூதர்கள் தேவன் ஏலோஹிம் சரி ஏகோவான்னு சொல்லி பேர் சொல்ல மாட்டாங்க. அதே பரலோக ராஜ்யம் சொல்லியிருப்பார் அவரு. யாரு? மத்தேயு சொல்லியிருப்பார். மத்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் இருக்கும். இதுல எப்படி இருக்கும்? பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம். ஏன்னா யூதர்கள் எதுக்காக காத்திருந்தான்னு சொன்னேன்? ராஜ்யத்துக்கும் ராஜாவுக்கும். அந்த ராஜா யாரு? தேவன். ராஜ்யம்ன்றது அவங்களுக்காக அமைக்கப்பட்ட தாவீதின் ராஜ்யம் இல்லையா? அப்ப அவங்க என்ன சொன்னாங்க சொன்னா தேவனுடைய ராஜ்யம் வரும்போது அதுல என்ன வருது? தேவன் வருது. அது சொல்லக்கூடாது. அப்ப பரலோக ராஜ்யம் சொல்லலாம். இதுதான் உங்களுக்கு. அப்ப அவங்க அதனாலதான் மத்தேயு எழுதுறாருங்க, ஜாக்கிரதையா எழுதுறாங்க இல்லைங்களா? நம்ம சொன்ன ஆல்ரெடி சொல்லிருக்கேன். தேவனுடைய ராஜ்யம் எதை குறிக்குது, பரலோக ராஜ்யம் எதை குறிக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு இல்லைங்களா? பரலோக ராஜ்யம் சபையை குறிக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நான் செய்தியை பார்த்திருக்கிறோம். அப்ப அடுத்தது பரலோக ராஜ்யம் யூத பழக்க வழக்கங்களை எந்த அறிமுகமும் இல்லாமல் குறிப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் ஆரம்பமாகி நம்முடைய இந்த மத்தேயு எப்படி ஸ்டார்ட் ஆகுது? மத்தேயு எப்படி ஸ்டார்ட் ஆகுது? 1 அதிகாரம் எது யாரும் இன்ட்ரோடக்ஷன் இதெல்லாம் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துடைய ஜனனத்தின் விவரம் அதாங்க அது. இது நீங்க கரெக்டா கண்டென்ட் படிக்கணும். இயேசுக்கு ஜனனம்னா இயேசு கிறிஸ்துவ பிறப்புல ஸ்டார்ட் ஆகுது. மத்தேயு 28:19 என்ன? மத்தேயு 28:19 என்னங்க? ஞானஸ்தானம்ன்றது என்னங்க? புதிய பிறப்பு. அவருடைய பிறப்புல ஸ்டார்ட் ஆகி நம்மளுடைய பிறப்புல முடியுது. மத்தேயு எதுல ஸ்டார்ட் ஆகுது? கரெக்டா? இயேசு கிறிஸ்துடைய ஜனத்தின் வம்ச வரலாறு விவரமாவதுன்னு மத்தேயு ஸ்டார்ட் ஆகுது. 28:19 வரும்போது நீங்க உலகமெங்கும் சென்று பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுத்து அவருடைய சீஷர்களை எல்லாரும் சீஷராக்கி இல்லைங்களா? சீஷராக்குங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உங்களோடு கூட இருப்பேனா முடிவு பரிந்தும் அப்படி சொல்லப்படுது. கரெக்டுங்களா? அப்ப எப்படி இது ஸ்டார்ட் ஆகுது? இயேசு கிறிஸ்துடைய பிறப்புல ஸ்டார்ட் ஆகி சபையுடைய புதிய பிறப்புல முடியுது. அதே போல அதே இடத்துல இமானுவேல்ல ஸ்டார்ட் ஆகி திரும்பவும் இமானுவேல்ல முடியாம இல்ல இருக்கிறவராய் இருக்கிறேன்ல முடியுது. இமானுவேல்னு வருதுல மெசியான்னு சொன்ன அர்த்தம் இமானுவேல் ஸ்டார்ட் ஆகுது. திரும்பவும் இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன். கரெக்டுங்களா? அப்ப அதுலயே ஸ்டார்ட் ஆகி அதுலயே முடியுது. சபை காரியமா இது முடியுது. முக்கியமான பாயிண்ட் மட்டும் இல்லைங்களா? இது கிரேக்க மொழியில எழுதப்பட்டுச்சு. அடுத்தது மத்தேயு புத்தகம் 28 அதிகாரங்கள் 1071 வசனங்கள் இருக்குது. மத்தேயுன்னு சொன்னா கிஃப்ட் ஆஃப் ஜெகோவா, யெகோவாவோட வெகுமதின்னு அர்த்தமா இல்லைங்களா? அடுத்தது பாருங்க சொன்னா அவனோட தகப்பன் பேர் என்ன? அல்பேயுன்றதுதான் தகப்பனோட பேரு. இது பழைய ஏற்பாட்டுல 130 பழைய ஏற்பாட்டு வசனங்கள் 60 முறை மேற்கோள் காட்டப்பட்டிருக்குது. 9 முறை தாவீதின் குமாரன் சொல்லப்பட்டிருக்குது இந்த புத்தகத்துல. தாவீதின் குமார் ஏன்னா யூதர்களுக்கு தாவீதின் குமாரனாவே ஒரு கூஸ்பம்ஸ். தாவீதின் குமாரன் அப்படி சொல்லி அவர் தான் இவர்ன்றதை காட்டுறதுக்கு இங்க காண்பிக்கப்படுது. அடுத்தது மத்த 3 சுவிசேஷங்கள் 6 முறை தான் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது சீரியாவில் அந்தியோகியாவில் எழுதப்பட்டிருக்குது. மத்தேயு நற்செய்தியில் 23 உவமைகள் உள்ளன. அவற்றில் 16 தனித்துவமானவை. மத்தேயுல தான் அதிகமான உவமைகள் இருக்குது, ஜாஸ்தி இருக்கு. நீ படிச்சீங்க. அடுத்தது மத்தேயு நற்செய்தியில் சுமார் 21 அற்புதங்கள் குறியிடப்பட்டுள்ளன. ஏன்னா உவமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மத்தேயு 13 அதிகாரத்துல இயேசு எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு உவமைகளாய் அருளப்பட்டிருக்குது, அவர்களுக்கும் அருளப்படவில்லை. உலக தோற்றத்திலிருந்து மறைவானவைகளை உவமைகளாய் வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன வாக்கியம் நிறைவேறும்படி நடக்குது. தாவீது சங்கீத புஸ்தகத்துல சொல்லப்பட்டுச்சு, நான் உவமைகளால ரகசியத்தை திறப்பேன். உலக தோற்றத்திலே மறைவாயிருந்த ரகசியம், உலக தோற்றம் மறைவா இருந்த ரகசியம் இது 7 புத்தகம் வெளிப்பாடு. கரெக்டா? அதை தேவன் உவமைகள் மூலமா பேசினார். எல்லாம் உவமையா பேசியிருக்காரு. அதான் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? மத்தேயு இயேசுவில் 5 முக்கிய சொற்பொழிகள். மத்தேயுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ். மத்தேயுல 5 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1 மலைப்பிரசங்கம். கரெக்டுங்களா? மலைப்பிரசங்கம் இருக்கா? மலைப்பிரசங்கத்தை பாத்தீங்கன்னா சொன்னா 5 அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் வரைக்கும் மலைப்பிரசங்கம் இருக்கும். அப்புறம் 9-10 ஸ்ரீசத்துவம் ஊழியம் எப்படி செய்யறதுன்றதை குறிச்சிருக்கும். கரெக்டுங்களா? நீ படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொன்னா 11வது அதிகாரம் 13வது அதிகாரத்தை கிராஸ் பண்ணும்போது பரலோக ராஜ்யத்தை குறிச்சு உவமை காண்பிக்கப்படும். அடுத்தது 24 அதிகாரத்துக்கு முன்பதாக 18-19 அதிகாரத்துக்கு போகும்போது நடைமுறை வாழ்க்கையில ஒரு மனுஷனை வாழ்க்கையை குறிச்சு இவங்களை போல இருக்கக்கூடாது, வார்த்தையை குறிச்சு இருக்கணும்ன்றதை குறிச்சு பேசும். 24 அதிகாரம் வரும்போது ஒளிவ மலை பிரசங்கத்தை குறிச்சு இருக்கும். நான் தான் இங்க சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மலை பிரசங்கம். நான் இங்க சொல்றேன் மலை பிரசங்கம் மிஷன் சொற்பொழிவு அப்படின்னு சொன்னா ஊழியத்தை குறிச்சு
10 அதிகாரத்துல ஊழிய அழைப்போம், 9, 10 அதிகாரத்துல ஊழிய அழைப்பும் ஊழியம் எப்படி செய்யணும்ன்றது குறிச்சு இருக்கும். ரெண்டாவது. மூன்றாவது பரவளைய சொற்பொழிவு, அப்படின்னா எப்படி ஒரு மனுஷன் வாழணும், எப்படி இருக்கணும்ன்றத குறிச்சு, நியாயப்பிரமாணத்துல கிருபை எப்படி வேறுபடுதுன்றதை குறிச்சு இருக்கும். மூன்றாவது சபை எப்படி இருக்கணும்ன்றதை குறிச்சு சொல்லுது. அடுத்தது ஆலிவட் சொற்பொழிவுன்னு சொன்னா ஒலிவ மலையில இயேசு கிறிஸ்து பேசின ரகசியம் பேசுறாரா? ஒளிமலை இப்ப நான் பார்த்தோம் 24 அதிகாரம், அத மொத்தம் 5 சொற்பொழிவுகள் இருக்கு. அதான் சொன்னேன். 1 மலை பிரசங்கம் 5 முதல் 7 அதிகாரங்கள். மூன்றாவது ஊழியத்தை குறிச்சு 10 அதிகாரம் 9, 10 அதிகாரம். ரெண்டாவது 13வது அதிகாரம் சபையை குறிச்சு நம்ம பார்த்தோம். 7 உவமைகள் இருக்கு, மொத்தம் 9. 7 உவமைகள் 7 சபை காலத்துக்கு அடையாளமா இருக்குது. நான் மெசேஜ் எடுத்திருக்கேன், யூடியூப்ல இருக்கு பாருங்க முழுசா. 13வது அதிகாரம் பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் சொல்லி எல்லாமே ரகசியமா இருக்கும். நீங்க பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான செய்தி, ரொம்ப இம்பார்ட்டன்டான செய்தி அதுல சொல்லியிருக்கும். உவமைகள் 13வது அதிகாரம் பிரத்யேகமா என்னங்க, சபையை குறிச்சு 7 சபை காலங்களை குறிச்சு, ராஜ்யத்தை குறிச்சு இருக்கிற உவமைகள் இருக்கு. என்னென்ன உவமைகள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? என்னென்ன உவமைகள்? நிலங்களை குறிச்சு உவமை இருக்கு. நிலங்கள் விதைக்கிற விதைகள் இருக்கு இல்லையா, விதைகளை குறிச்சு உவமை, நிலங்களை குறிச்சு உவமை இருக்கு இல்லைங்களா. அப்புறம் வலை தான் கடைசி, டைரக்டா கடைசிக்கு போவேனா. நிலங்களை குறிச்சு உவமை இருக்கு. ரெண்டாவது கடுகை குறிச்சு உவமை இருக்கு. கடுகு மரம் இருக்கு இல்லையா, கடுகு மரத்தை குறிச்சு உவமை இருக்கு. அதே போல என்னங்க கலைகளையும் கோதுமை மணிகளை குறிச்சு உவமை இருக்கு. புளித்துவமாவை குறிச்சு உவமை இருக்கு. பொக்கிஷத்தை குறிச்சு உவமை இருக்கு. முத்தை குறிச்சு உவமை இருக்கு. வலையை குறிச்சு உவமை இருக்கு. கரெக்டுங்களா? இது மாதிரி உவமைகள் இங்க இருக்கு. இதான் 7 சபை கால ரகசியம். 7 சபை காலத்தை குறிச்சு அங்க பேசியிருக்காரு. கரெக்டுங்களா? 24வது அதிகாரம் 7 முத்திரைகளை குறிச்சு பேசுறாரு. 5வது to 7வது அதிகாரம் ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சியை குறிச்சு பேசுறாரு. நான் செய்தியை சொல்றேன். அதே போல 10வது அதிகாரம் 10வது வச்சுன்னா ஊழியத்தை குறிச்சு உவமை இருக்கு. ஊழியம் எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, யார் ஊழியன் அப்படின்றத குறிச்சு சொல்லிருக்கு. ஊழியனே மத்த நீங்க நிருபங்களை போக கூடாது. இயேசு கிறிஸ்து எல்லா காரியத்தையும் பேசியிருக்காங்க. தசம்பாகம் எப்படி செலுத்தணும், எப்படி செலுத்தக்கூடாது, ஜெபம் எப்படி பண்ணக்கூடாது, காணிக்கை எப்படி செலுத்தணும், காணிக்கை எப்படி செலுத்தக்கூடாது, அதே போல எப்படி தன்னை தாழ்த்தணும், எப்படி ஊழியம் பண்ணணும், எப்படி நியாயப்பிரமாணத்துல கிருபை பிரிக்கணும், எல்லா காரியம் சொல்லப்படுது. 18வது அதிகாரம் மூல விசுவாசம் சபையை குறிச்சு. 19வது அதிகாரத்துல அதெல்லாம் இருக்கும். 17, 18, 16, 17, 18 எல்லாமே அதை குறிச்சு சொல்லணும். 5 ஒலிவலையில எஸ்கடாலஜினா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வருங்காலவியல், வருகைக்கும் யூதர்களுடைய முடிவுக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம், அதான் 5வது. 5 விஷயங்கள் இருக்கு. சபையை குறிச்சு சொற்பொழிவு இருக்குது, ஒலிவமலையில பிரசங்கிச்சிருக்கு. 5 விஷயம், முக்கியமான விஷயம் இருக்கு. எப்படி 5 தான் இருக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு விஷயம் முடிக்கும் போது இயேசு இவைகளை சொல்லி முடித்த பின்பு என்பது முன்னாடி பேசுனதெல்லாம் ஒரு சொற்பொழிவா இருக்கும். நீங்க படிச்சு பாருங்க போயிட்டு. இயேசு இவைகளை சொல்லி முடித்த பின்பு இருக்கும் பாருங்க. நீங்க 8வது அதிகாரம் கடைசியில பாருங்க, கடைசி வசனம் வாசிங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். 8 கடைசி, 8 கடைசி, சரி 7 கடைசி, 7:28, 7:28 படிச்சீங்களா? இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது, அப்போ 5வது அதிகாரத்துல ஸ்டார்ட் பண்றாரு, 8வது அதிகாரத்துல 7வது அதிகாரத்துல முடிகிறார். அப்போ இது ஒரு பிரசங்கம். கரெக்டுங்களா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க 10வது அதிகாரம் பாருங்க. 10வது அதிகாரத்துல இருக்கு பாருங்க. 10வது அதிகாரத்துல 10வது அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்து முடித்த பின்பு, நீ போய் பாருங்க, வீட்டுல பாருங்க. அது மாதிரி அடுத்தது 13வது அதிகாரம் பாருங்க. இயேசு அன்றைய தினம் திரளான ஜனங்கள் வந்தார். 13ஆம் வசனம் 13:3. அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். ஸ்டார்ட் ஆகுதா? ஸ்டார்ட் ஆச்சுங்களா? பாருங்க, அது கீழே அடுத்தது பாருங்க. அடுத்து கடைசியா முடிக்கிற இடத்துக்கு வருது பாருங்க. 53ஆம் வசனம் 53. இயேசு இந்த உவமைகளை சொல்லி முடித்த பின்பு அவ்விடம் விட்டு, புரிஞ்சுங்களா? அப்போ மொத்தம் 5 இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த விஷயங்களை பிரசங்களா பேச பண்றாரு. இன்னும் வெளிப்பாட்டுல சொல்லணும்னு சொன்னா, 1 மலை பிரசங்கம், அந்த மலை மேல பேசுறார். 2வது கடல் கிட்ட பேசுறார். இன்னொன்னு ஊர்ல பேசுறார். இன்னொன்னு ஒலிவமலையில பேசுறார். இன்னொன்னு எருசலேம்ல பேசுறார். புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா? ஆர்டர் புரியுது உங்களுக்கு? இது மாதிரி அவர் பேசுறாரு. இதுதான் இயேசு கிறிஸ்து பேசின விஷயங்கள். என்னென்ன பேசினார்ன்றது நெக்ஸ்ட் நான் சொல்லும்போது சொல்றேன். இப்ப டைம் ஆயிடுச்சு. முக்கியமான விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மெயின் ஓமைகள் இருக்கு, அற்புத அடையாளங்கள் இருக்கு, கண்டென்ட்ஸ் இருக்குது. அதே போல மத்தேயு 5 to 7 அது மலை பிரசங்கம். மலை பிரசங்கம் தெரியும் இல்லைங்களா? இயேசுடைய மலை பிரசங்கம் உலகம் முழுசும் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. பியாட்டிடியூட்ஸ் சொல்லுவாங்க.
மலை பிரசங்கம் சொல்லுவார். தீர்க்கதரிசி கூட செய்தி கொடுத்துருக்காரு, forgotten beatitudes சொல்லி, மறைக்கப்பட்ட மலை பிரசங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, மறைக்கப்பட்ட மலை பிரசங்கம் சொல்லி மெசேஜ் கொடுத்திருக்கிறார். 5வது அதிகாரத்துல 7ஆம் வசனம் அதிகாரம் வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுலதான் என்னங்க ஒரு மனுஷனை குறிச்சு இருக்கும். நான் மெசேஜ் எடுக்கிறேன். அடுத்தது ஊழியம் எப்படி பண்றது அப்படின்றத குறிச்சு இருக்கும். அடுத்தது சபை எப்படி இருக்கணும்ன்றத குறிச்சு இருக்கும். 3 கரெக்டுங்களா உங்களுக்கு? அடுத்தது 13வது அதிகாரத்துல சபையை குறிச்சு, சபையுடைய உண்மையை தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? அப்புறம் 10வது அதிகாரம் எப்படியான விஷயங்கள் செய்யணும்ன்றத குறிச்சு நான் 4 அதிகாரம் சொல்றேன். 24வது அதிகாரம் தான் இந்த உலகத்தின் முடியும் யூதர்களை குறிச்சு சொல்லப்படும். 5 கம்ப்ளீட்டா மாறுது. இந்த என்னென்ன கண்டென்ட் ஏதுன்றது நெக்ஸ்ட் ஒரு போது நம்ம தியானிக்கலாம். நான் குறைவா தான் பேசியிருக்கேன், என்னால பேச முடியல. கர்த்தர் ஆசிரியக்கும், தேவன் உங்களோட கூட இருப்பா. இதுல பாதி விஷயங்கள் நான் விட்டுட்டு இருக்கிறேன். என்னென்ன நெக்ஸ்ட் பார்க்கணும்னு சொன்னா, பரிசேயர்னா யாரு, இதுல இருக்கிற கலாச்சார நிகழ்வுகளும் நபர்களை குறிச்சு பார்க்கணும். என்னன்னா, பரிசேயர் படிக்கிறீங்களா, சதிசேயர் படிக்கிறீங்களா, ஏரோதியர் படிக்கிறீங்களா, அதெல்லாம் படிக்கிறோம். அதே போல ஆயக்காரர், யார் ஆயக்காரர், ஆயக்காரரை இயேசு கிறிஸ்து ஏன் அவ்வளவு வெறுத்தார், சரி யூதர்கள் ஏன் அவங்க வெறுத்தாங்க, ஆயக்காரனை சகேயு வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போன பின்பதாக எல்லாம் வெறுக்கிறாங்களா, கோபப்படுறாங்களா, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் இருக்கிறாரு. அப்போ அவங்க யாருன்னு தெரியணும். சதிசேயர் வந்து கொஸ்டின் கேட்கறாங்க, பரிசேயர் கொஸ்டின் கேட்கறாங்க, தர்க்க சாஸ்திரி கொஸ்டின் கேட்கறாங்க இல்லைங்களா, ஆலோசகர் கொஸ்டின் கேட்கறாங்க, அரிமத்தியா ஊரானும் நல்ல ஆலோசனை, கனம் பொருந்திய ஆலோசனை காரணமான சீமோன்னு சொல்லி வருது. அவங்க ஆலோசனைக்காரர். அதே போல இயேசு கிறிஸ்துவ கொண்டு போய் எங்க நிறுத்துறாங்க சொன்னா, சனகரீம் சங்கத்துக்கு முன்பதாக நிறுத்துறாங்க. இயேசு கிறிஸ்துவ நியாய விசாரிச்சாங்க இல்லையா, அது சனகரீம் சங்கம் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் போது, அதே போல இயேசு கிறிஸ்துவின் வாழ்வியல் அவர் கலிலேயால பிரீச் பண்ணும்போது நீங்க பாருங்களேன், நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், விதை விதைக்கிறத பத்தி பிரீச் பண்ணுவார் இல்லைங்களா, விதை விதைக்கிறத பத்தி பிரீச் பண்றாரா இல்லையா. யூதேயாவுக்கு வரும்போது வாசலை குறிச்சு, மீனை குறிச்சு பிரீச் பண்ணுவார். ஏன்னா கலிலேயா இருக்கும்போது மலை பிரசங்கத்தை பிரீச் பண்ணும்போது கீழே கலிலேயா கடல் இருக்கு, மீன் பிடிச்சிருந்தாங்க. அதே போல மலை பிரசங்கம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, விதை விதைச்சிருந்தாங்க. அங்க எதை பாக்குறாரு சொன்னா, முத்த பாக்குறாரு, வியாபாரிகளை பாக்குறாரு. அதே போல அங்க என்ன பாக்குறாருன்னு சொன்னா, கடுகு மரத்தை பாக்குறாரு. அப்போ அங்க பிரீச் பண்ணும்போது அதோட இயற்கையிலிருந்து செய்தியை பிரீச் பண்றாரு. அவரு 13வது அதிகாரத்துல அந்த கப்பர்நகூம்ல வரும்போது கடல்ல நிக்கும் போது கடல்ல பேசுறாரு இல்லையா. அப்படி ஒரு சைடுல பிரீச் பண்ணும்போது ஒரு பக்கம் கடல் இருக்கு, ஒரு பக்கம் விவசாயம் பண்றாங்க. அங்க பிரீச் பண்றாரு கடுகு மரம், அங்க பிரீச் பண்றாரு விதை விதைக்கிறான் ஒரு ஆளு, இன்னொரு ஆள் களை எடுக்கிறான் பிரீச் பண்றாரு. ஆனா இதே யூதேயாவுக்கு வரும்போது எப்படி பிரீச் பண்றாருன்னு சொன்னா, ஊசி காதில் ஒட்டகம் நிலையதை பார்க்கலோன்றார். ஏன்னா அங்க ஆலயம் இருக்குது, கேட்ஸ் இருக்குது, நானே வாசல்னார், நானே ஜீவ தண்ணீர்னார், நானே அப்பம்னார். அதெல்லாம் அந்த இடத்துக்கு சார்ந்த விஷயங்கள். தசம்பாகம் சொன்னார், தசம்பாகம் அந்த. அதே போல என்னங்க, காணிகள் நியாயப்பிரமாணம் சொன்னார். இதெல்லாம் எதோடனா தேவ ஆலயத்தோட சம்பந்தப்பட்டது. அதே போல சமாரியாவுக்கு போகும்போது நீங்கள் மலையில மாத்திரமல்ல எங்கேயோ தொழுதுக்குள்ள காலம் வரும்னு சொன்னார். இதெல்லாமே அந்த பின்னணியோட நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் அதெல்லாம் பார்க்கலாம். சனகரின் சங்கத்தை இயேசு கிறிஸ்து கொண்டு போய் நிறுத்தினாங்களா இல்லையா, ஏரோதியர் வந்தாங்களா இல்லையா, ஏரோதியரை குறிச்சு சொல்றாரு. இது எல்லாத்த குறிச்சும் நீங்க நெக்ஸ்ட் இந்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுக்கும்போது நீங்க வாசிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெளிப்பாடுகள் இன்னும் அதிகமா பிரயோஜனமா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? நான் சண்டே கிளாஸ் மாதிரி எடுத்துட்டேன், தயவு செஞ்சு நீங்க சாரி பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இதெல்லாமே. வெளிப்பாடுகளா கேட்கறது மட்டும் இல்லாம வேதத்தை குறிச்சு உங்களுக்கு வேத பாடமும் தேவை. அதனால அந்த காரியத்தை குறிச்சு எடுத்தேன். எல்லாம் ஜெபிக்கலாம், கண்களை மூடலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்து நல்ல காண செய்தி. இந்த நாளிலே கர்த்தாவே நீர் எங்களோடு கூட அதே அநேகமான வார்த்தைகளை பேசினீர். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை குறித்து பேசினீர். அதே போல மத்தேயு எப்படியா எழுதப்பட்டது, அந்த வேத பாட வடிவில எவ்விதமாய் நாங்கள் அதை புரிந்து கொள்வது என்பது காரியங்களை குறித்து எங்களோடு ஒரு பேசின தயவுகளுக்காய் கூட நன்றி. இந்த நாளிலே கர்த்தாவே நீர் எங்களோடு கூட காரியங்களை வாய்க்க பண்ணினீர். வேதத்தை குறித்து கர்த்தாவே காணும்படி கண்களை திறந்தருளுங்கன்னு சொல்லி தாவீது சொன்னது போல எங்களுக்கும் அப்பேற்பட்ட வெளிப்பாடுகள் நிரப்பத்தக்கதாய் இருதயத்தின் கண்கள் திறக்கப்படட்டும். எங்களுக்குள்ள வேதத்தை குறித்து ஒரு தாகம் உண்டாகட்டும், ஒரு பசி உண்டாகட்டும். ராஜா அப்பா, தாகம் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் கர்த்தாவே என்று சொல்லப்படுகிறது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வெளிப்பாடுகள் தட்டும் போது திறக்கப்படுகிறது ஐயா. அதுக்காய் கூட நன்றி. இதனால பார்க்கப்பட்ட காரியங்களுக்காய் கூட நன்றி. பலப்படுத்துங்க. இந்த செய்தி எங்கெல்லாம் போகிறதோ அங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற கிருபையை கூட்டி கொடுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். எல்லா கண்களை மூடி